ஹல்லேலூயா. இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகையிலே உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வருவதற்காகவே கர்த்தர் நம்மை இந்த கூடுகையில் இணைத்திருக்கிறார். இந்த நாளிலே குடும்ப ஆசீர்வாத கூடுகை, இந்த கூடுகையிலே முதலிலே நாம் கூடுவதற்கான சங்கமிப்பதற்கான நோக்கம் என்னவென்றால், இயேசுவின் வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இது வருகைக்குரிய ஆயத்தத்தினுடைய கூடுகை தான் நம்முடைய சபை. என் வருகைக்கென்று ஒரு கூட்ட ஜனங்களை ஆயத்தப்படுத்தி என்று கர்த்தர் கூறினார். அதனுடைய அடிப்படையில் தான் 2020 இந்த கூகுள் வழியாகவும் துவக்கப்பட்டு கடைசியில் இப்பொழுது நடைமுறைகளிலே சபையாகவே இது ஸ்தாபிக்கப்பட்டு நடத்தி வருகிறது. எதற்கு நான் இதை முக்கியப்படுத்துகிறேன் என்றால், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பெறுவது தான் கர்த்தரோடு நடக்கிற வாழ்க்கை அல்ல. உன்னதத்தில் இருக்கிற நன்மைகளை ருசிக்க கர்த்தரை தேடி ஆராய்ந்து பார்த்து அவரோடு கூட சர்வ வல்லவரோடு நாம் பழகுகிற பொழுது சமாதானமாக இருக்கும்படி நம்முடைய ஆத்துமாவை சரி பண்ணுகிற பொழுது நாம் மறுபடியும் கட்டி எழுப்பப்படும். இழந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றும் 4-5 மடங்குகள் திரும்பி மறுபடி கர்த்தர் கிருபை செய்வார். ஆனால் அதற்குரிய சாவி என்னவென்றால், உன்னதத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உன்னதத்தில் இருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதம். நீங்கள் ஏன் ரட்சிக்கப்பட்டீர்கள்? நான் ஏன் ரட்சிக்கப்பட்டேன்? பல சாட்சிகள் இருக்கும். உலக பிரகாரமான ஒரு கொடுமை, உலக பிரகாரமான ஒரு அழிவு, அதாவது சரீரத்தில் நோய், கடன், அல்லது பிள்ளைகள் மான பிரச்சனை, அல்லது குடும்பத்தில் ஒரு பெரிய புயல், இப்படி பல காரியங்கள் மாம்ச ரீதியாகவே துவக்கப்பட்ட இந்த தேவனுடைய பயணம் நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுகிறேன். என் தகப்பனார் உடல்நிலை சரியில்லை, நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன் அல்லது தேவனை தேடி வந்தேன், இப்படியாக பல காரியங்களை நான் சொல்லி கொண்டிருக்க முடியும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கேட்டால் எப்படி ரட்சிக்கப்பட்டீர்கள் என்றால், அதனுடைய காரியங்கள் எல்லாமே சுற்றி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு மாம்ச பிரகாரமான தேவைகள் நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மாம்ச பிரகாரமாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியங்கள் தேவைப்படுகிறது. அது சரீரத்தினுடைய நன்மைகள், தவறு இல்லை. ஏனென்றால் அப்பொழுது ஆவிக்குரிய பழக்கம் நமக்கு தெரியாது. ஆனால் இப்பொழுது நாம் என்னவாய் மாறுகிறோம்? கிறிஸ்துவர்களாய் மாறுகிறார்கள். ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன், நீங்கள் விசுவாசிகளாய் மாறினீர்கள். அதன் பிறகு சத்திய மார்க்கத்தாராய் மாறுகிறீர்கள். கடைசியில் இந்த சத்திய மார்க்கம் எதிலே நம்மை எந்த ஒரு அடிப்படையில் கொண்டு போய் நிறுத்துகிறது என்று கேட்டால், மனமாட்டியாக திருச்சபையாய் நம்மை மாற செய்கிறது. ஒரு இலையிலையா சொல்லுங்க, கிறிஸ்துவுக்கென்று நியமிக்கப்பட்ட மனமாட்டி சபை. இதில் நான் தான் பரலோகம் போவேன், நீங்கள் தான் போக மாட்டீர்கள் என்பதல்ல, அல்லது எந்த சபை போகிறது எந்த சபை போகிறதில்லை என்பதல்ல. ஆனால் ஒரு காரியம் என்னவென்று கேட்டால், சத்தியத்தின்படி தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தத்துக்குள்ளே வருகிற பொழுது எந்த மனுஷனும் கர்த்தர் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே தேவனுடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளும். அந்த தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை எடுத்து சொல்லுகிறதுக்கு தான் சபை உபதேசங்கள் காணப்பட வேண்டும். அந்த உபதேசத்துக்குள்ளே வாழ்க்கை, அந்த உபதேசத்துக்குள்ளே சபை. இந்த உபதேசம் என்பது என்ன? நம்மை கிறிஸ்து இயேசுக்குள்ளே சரிப்படுத்தும்படியாக. வெறும் ஜபித்து காரியங்களை சாய்த்து கொள்ளுகிறது ஆவிக்குரிய பாணி என்று நினைக்கிறவர்கள் மத்தியிலே வாரம் தொடர்ந்து சபை ஆராதனைகளிலே, சபைதான் அவர்களுக்கு உலக பிரகாரமான ஒரு தகப்பன் வீடு அல்லது தாய் வீடு. பெண்கள் என்று கேட்டால் தாய் வீடு என்று சொல்வார்கள், ஆண்கள் கேட்டால் தகப்பன் வீடு என்று சொல்வார்கள். சகல ஜனத்திற்கும் என்னுடைய வீடு ஜப வீடு என்று அழைக்கப்படும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இப்பொழுது மனவாட்டியாய் ஒரு சபையினுடைய விசுவாசிகள் மனவாட்டி என்று சொல்லுகிறேன். இது எல்லா விசுவாசிகளையும் குறிக்கிறதல்ல. இதிலே மறுமனாட்டியாகவும் விசுவாசியினுடைய வாழ்க்கை காணப்படும். இது கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கும். இது உண்மை. சபை மனவாட்டியா மறுமனையாட்டியா? என்னையா இது? நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், திருவிருந்து எடுக்கிறேன், தசமாகவும் உங்களுக்கே கொடுக்குறேன், இந்த சத்தியத்துக்குள்ளே நான் வருகிறேன். இதில் எப்படி மனவாட்டி சபை மறுமனையாட்டி சபை? அதாவது மனுஷர்கள் சந்திக்கப்பட்டால் போதும், நம் காரியம் முடிந்தால் போதும், ஜனங்கள் வந்தால் போதும், சபை நிரம்பினால் போதும், நம்முடைய வண்டி ஓடினால் போதும் என்றெல்லாம் இருந்தால் முழுக்க முழுக்க இவர்கள் என்ன செய்ய முடியும் என்றால், இவர்கள் எல்லாம்
ஜனங்களுக்கு ஊழியம் செய்கிறதாக இருக்க முடியும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற அந்த தலைமைத்துவத்தில் நீங்கள் காணப்பட வேண்டும். இது மெய்ப்பனுடைய கோலில் குடும்ப ஆசீர்வாதம் கொடுங்க. அடிப்படை சொல்லுகிறேன். சரி, வராங்க, சபைக்கு வராங்க, போகிறாங்க, போகட்டும். எதற்கு சபைக்கு வருகிறார்கள் என்பது முதலில் அவர்களுக்கு தெரிய வேண்டும். வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்காகத்தான். வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு சபைக்கு வந்தால் போதுமா? சபையில் என்ன வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது என்றால், கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம். மல்கியாவில் வாசிக்கிறோம். தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை அங்கு பிரகடனப்படுத்த வேண்டும். அதனுடைய பொருள் என்னவென்றால், அந்த இடத்திலே விசுவாசி கொஞ்சம் பின்வாங்கி போகிறவர்கள் உண்டு, சபைக்கு வராமல் போகிறது உண்டு, சத்தியத்தை விட்டு விலகிறதுக்கு கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்க்கிற காலங்கள் வரும். அந்த பிரசங்க பலிபீடமாகப்பட்டது எப்படி பரிசுத்தம் அடையும் என்று சொன்னால், மேய்ப்பன் இருக்கிற பொழுது அதனுடைய அபிஷேகம் வேறு, அனுகூலம் வேறு, கிருபை வேறு. அதே சமயத்தில் அந்த இடத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஆவியோடு ஜீவனோடு புறப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையிலே மணவாட்டி என்ற அந்த அலங்காரத்தை கொடுக்க வேண்டும். மணவாட்டி தன்னுடைய ஆபரணத்தை மறப்போல என்று வேதம் சொல்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளே அணிகலன்களை தரித்தவர்களாக. இப்போ பெந்தகோஸ்தே சபையில் நகை போட மாட்டாங்க, இவர் என்ன அணிகலன் சொல்லுகிறார் நினைக்க வேண்டாம். கிறிஸ்துவுக்குள்ளே காணப்பட வேண்டிய அணிகலன்கள், கிறிஸ்துவுக்குள்ளே காணப்பட வேண்டிய அலங்காரங்கள், கிறிஸ்துவுக்குள்ளே காணப்படுகிற கற்பு நிறைந்த வாழ்க்கை, இவைகளெல்லாம் சேர்ந்தது தான் மணவாட்டி. 4/4/24 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நான் பட்டு வேஷ்டி பட்டு சட்டையெல்லாம் அணிந்திருந்தேன். எல்லாரும் சந்தோஷப்பட்டீர்கள், பட்டீர்கள். அது ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக நான் எடுத்துக்கொண்டேன். நல்ல வஸ்திரம், அதாவது நம்ம தமிழ் பண்பாட்டில் இந்த வஸ்திரம் ஒரு மங்களகரமான வஸ்திரம், அலங்கார வஸ்திரம். ஆக அணிந்து மகிழ்ந்தோம், உண்டோம், கடந்து சென்றோம். பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். மறுமனையாட்டியினுடைய வாழ்க்கையும் சபைக்குள்ளே விசுவாசிகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அநேகம் உண்டு. ஒருவேளை நம்முடைய ஜீவியம் அப்படி மறுமனையாட்டின் ஜீவியம் நடக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதற்குத்தான் இந்த ஆசீர்வாதம். பாருங்கள், இதற்கு when you pay attention for this most high dominion truth, இந்த உன்னதத்தில் இருக்கிற உயர்த்தப்பட்ட தேவ சமூகத்தினுடைய சத்தியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படுகிற பொழுது உலக பிரகாரம் காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு காத்திருக்கும். நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. திருமணமாகவில்லை, வீடு கட்டவில்லை, வாகனம் வாங்கவில்லை, இதை செய்யவில்லை, அது செய்யவில்லை. உலக பிரகாரம் தேவைகள் எவ்வளோ அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவாய் நீங்கள் ஆவிக்குரிய தேவைகளில் நீங்கள் சந்திக்கிறவராய் நீங்கள் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் உலக பிரகாரம் ஆசீர்வாதம் உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கும். இங்கே அடிப்படைக்கே பிரச்சனையாக இருக்கிறது ஒரு காலகட்டமான வாழ்க்கை முழுவதும் அப்படி அடிப்படைக்கு தேவைக்கு நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாடகை வீட்டில் இருக்கிறவங்க அதிலே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சொந்த வீட்டுக்குள்ளே போகலாம். அதுதான் கிருபை என்பது மட்டுமல்ல, அதுக்கு மறைந்திருக்கிற சத்தியத்தின் ரகசியத்தை தான் இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகையிலே உங்களுக்கு நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்த சொன்னதை உங்கள் மத்தியில் நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். இங்கே பாருங்கள், மனையாட்டி மறுமனையாட்டி ஆவதுக்கு வாய்ப்புண்டு, மனையாட்டி ஆவதற்கும் வாய்ப்புண்டு. அடிமை பெண்கள் எல்லாம் மறுமனையாட்டி ஆனார்கள். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஆகார் என்ற ஒரு பெண்மணி அப்போ மறுமனையாட்டி ஆகி விடுகிறான். எகிப்து தேசத்தான். வஸ்தி என்றவள் எஸ்தர் புஸ்தகத்தில் வாசித்தால், வஸ்தி என்பவள் நியமிக்கப்பட்ட தேவனுடைய நியமனத்தின்படி ஆகாசு வேறு ராஜாவினுடைய ஒரு அந்த புறத்து ராணி மட்டுமல்ல, அவள் ராஜாத்தியாய் காணப்படுகிறாள். அவள்தான் ராணி வஸ்தி. 127 நாடுகளுக்கு மேலே உயர்த்தப்பட்டவனாய் ஆகாஸ்வேர் ராஜா இருக்கிறான். இதில் 127 நாடுகளில் இருக்கிற பிரபுக்கள் எல்லாம் வருகிறார்கள். வஸ்தி ராஜாவுடைய சொல்லி கீழ்ப்படியாமல் அவள் இருக்கிற இடத்துல இருந்து விடுகிறாள். பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த வஸ்தியினுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கிற பொழுது எஸ்தர் புஸ்தகத்திலே ஏற்கனவே அவள் முன் குறிக்கப்பட்டவள் அல்ல, முன் குறிக்கப்பட்டவள். அவளுடைய ஸ்தானம் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஆகிவிட்டது, ஞானஸ்தானம் எடுத்து ஆகிவிட்டது. திருவிருந்துக்கு நீங்கள் ஆயத்தமாகி வருகிறீர்கள், தசம்பாகவும் செலுத்துகிறீர்கள். ஆனாலும் இன்னும் இந்த பாஸ்டருக்கு ஒன்றும் திருப்தி இல்லை. ஐயா, உங்களுடைய காணிக்கை 2வது பட்சம்
நீங்களே கர்த்தருக்கு ஜீவ பலியாய் காணப்பட வேண்டும். அதுதான் சபையினுடைய குறிக்கோள். அதற்குத்தான் ஊழியம் செய்ய வேண்டும் தவிர காணிக்கைக்காக அல்ல. அது தேடி வரும். முதல்ல உங்கள் ஆத்துமா அழிவுக்கு விலைக்கு காக்கப்படுகிற மெய்ப்பனாய் நான் இருக்க வேண்டும். வருகிறதெல்லாம் விசுவாசி தான், இல்லைன்னு சொல்லவில்லை. விசுவாசிகளுக்கு எல்லாம் கூடும். திருமணத்துக்கு படையெடுக்கிற திருமணம் முடிஞ்ச நாளை காணும், பிள்ளை பேர், இதெல்லாம் நடக்கிற காரியம்தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் வந்து கொண்டிருக்கிறவர்கள் சில சமயத்தில் நியமிக்கப்பட்ட கிறிஸ்துக்கு நியமிக்கப்பட்ட கன்னிகையாக நீ இருக்கிறாய், இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் 127 நாட்டினுடைய அதிகாரிகளுக்கும் பிரபுக்களுக்கும் இளவரசிகளுக்கெல்லாம் தெரியும் வஸ்திதான் ஆகாஸ்வரி ராஜாவுடைய மனைவி ராணி. அழைத்தால் வரவில்லை. தேவன் உங்களையும் என்னை அழைக்கிறார், பரிசுத்தத்துக்கு அழைக்கிறார், வருகிறது இல்லை. தேவாலயத்திலே பரிசுத்த சமூகத்தில் இருக்கும்படி அழைக்கிறார், வருகிறது இல்லை. அவள் இஷ்டப்படி அவள் அந்த புறத்தில் இருந்து விட்டாள். அந்த புறமே சிலருக்கு இருக்கிற இடமே தேவையாக இருக்கிறது. தேவாலயம் தேவையில்லையா? தேவையில்லாத ஒரு பொருளாய் காணப்படுகிறது. தேவாலயம் என்பது கட்டிடம் அல்ல. தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தலத்திலே உன்னை கொண்டு வந்து நாட்டுகிறார். தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பொருட்களை எழுப்புகிறார். அந்த தேவதாசர்கள் மூலம் உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கிறது, அடையாளங்கள் நடக்கிறது, உங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்கப்படுகிறது. இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு அதிசயம் நடந்து இந்த மனுஷன் கர்த்தருடைய மனுஷன் என்ற ஒரு விசுவாசம் உங்கள் ஆத்துமா விசுவாசிக்கிறது, உங்கள் ஆத்துமா நேசிக்கிறது. அதே சமயத்தில் இருதயத்தின் கதவுகள் அடைக்கப்படுகிற பொழுது அந்த மனுஷன் எப்பொழுதுமே எனக்கு விரோதமாய் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவன் என்று எசபேலுடைய ஆவி விசுவாசிகளுடைய இருதயத்துக்குள்ளே வருகிறது. என்ன நான் பள்ளி அறையில் யோசித்தாலும் அந்த எலியாவுக்கு எப்படி தெரிகிறது தெரியவில்லை. அந்த எசபேலுடைய கணவனாக்கிய ஆகாப் ராஜா சொல்லுகிறான், மீகாயா என்ற அருமையான தீர்க்கதரிசி, பிரபலம் இல்லை ஆனால் தீர்க்கதரிசி. எப்பொழுது வந்தாலும் இந்த மீகாயா தீர்க்கதரிசி எனக்கு விரோதமாகவே தீர்க்கதரிசி சொல்லுகிறான். ஏனென்றால் இவன் போகிற காரியம் ஜீவனுக்கு திரும்பி வருவதில்லை, ஜீவனோடு திரும்பி வருவதில்லை என்பதை அவன் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறான். ஐயா ராஜாவே போகாதிரும், யுத்தத்துக்கு போகாதிரும், அடித்து விடுகிறான் ராஜாவை. இதுபோல தேவனுடைய சபையில் தேவனுடைய விசுவாசிகள் சில சமயத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு இருதயத்தை அடைக்கிற பொழுது அவர்களுடைய ஐக்கியம் தொடராது. பூமிக்கு நோல் மேனிக்கு நோவாமல் பிரசங்கிக்கிற இடத்திலே அவர்கள் காணப்படுவார்கள். அதிகபட்சம் என்ன சொல்வார்கள்? இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார், இயேசு உங்களுக்கு சுகமாக்குறார், இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்கிறார், கர்த்தர் நல்லவர். சுற்றி இதுக்குள்ளே தான் வரும். இதெல்லாம் விழிப்புணர்வு செய்தி ஐயா. இதெல்லாம் கேட்டு ரொம்ப காலம் ஆகி தான் சபைக்குள்ளே வந்து இப்பொழுது கொழுத்த கன்றுகளாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த கொழுத்த கன்று ஓநாய்களிடத்தில் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பது தான் மேய்ப்பனுடைய கண்காணிப்பு காணப்பட வேண்டும். இப்பொழுது பாருங்கள், இந்த இடத்தில் என்ன நடக்கிறது? நியமிக்கப்பட்ட ஸ்திரீ ராஜரீக ராஜவஸ்திரம் தரித்திருக்கிறார். ராஜரீக அணிகலன்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சிங்காசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவள் ராஜா அழைக்கிறார். கிறிஸ்துவனுடைய ஆட்டுக்குட்டியானுடைய திருமணத்துக்கென்று நாம் எல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், நியமிக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு ராஜ வஸ்திரம் தரிக்கப்படுகிறது, அதுதான் ரட்சிப்பின் வஸ்திரம். ஆனால் வருகிறது இல்லை. இதுதான் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கென்று கர்த்தர் செய்த காரியம். யூதர்களுக்கென்றே கர்த்தர் வந்தால் யூதர்கள் வரவில்லை. எஸ்தர் புறப்பட்டு வருகிறாள், யூத குலத்தை சேர்ந்தவள் வருகிறாள். ராஜா பல ஸ்திரீகளுக்கு நடுவிலே எஸ்தரை தேர்ந்தெடுக்கிறார். தனக்கு ஒரு துணையாகவே அவள் மாற செய்கிறார். ராஜாத்தியாக ஒரு இடம் கொடுக்கிறார். ராஜாக இயேசு கிறிஸ்து நம்மை பார்க்கிறார். தூர இருந்த நாம், காணியாட்சிக்கு புறம்பே காணப்பட்ட நாம், கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். நேசித்து கிருபை பாராட்டி கர்த்தர் கொண்டு வந்து தேவ சமூகத்தை அமர செய்கிறார். நம்மை ராஜாக்களாக ஆசர்களாக அவருடைய மாசற்ற ரத்தம் நிலைத்து நிற்க செய்கிறது என்று வெளிப்படுத்த விசேஷம் 1:6 வாசிக்கிறோம். இப்பொழுது வஸ்தியினுடைய குணாதிசயம் விசுவாசிக்குள்ளே வருகிறது. இந்த இடத்துல பார்த்தால் வஸ்தியினுடைய ஒரு கட்டில், வஸ்தியினுடைய அறை, வஸ்தியின் இடத்திலே ராஜா பிரவேசிக்கிறது. இவையெல்லாம் எதை குறிக்கிறது என்று கேட்டால் ஆத்தும நேசராகிய இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் நேரம் செலவழிக்கிறதும் உங்கள் ஜெப வாழ்க்கையை குறிக்கிறது. அந்த சரீர பிரகாரமான உடலும் உடல் உறவுகளும் எதை குறிக்கிறது என்று கேட்டால் சர்வங்க தகன பலியாய் ஒரு விசுவாசி தன்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்கிறதை குறிக்கிறது. பலிபீடத்தின் மீது ஈசாக்கு கிடத்தப்பட்டதை போல மாம்சம் சிலுவையிலே அறையப்பட்டதுக்கு ஒப்பாய் காணப்படுகிறது. உங்கள் விண்ணப்பங்களுக்கும் ஜெபங்களுக்கும் இப்பொழுது கொஞ்சம் ஓய்வு கொடுத்து இப்பொழுது நான் சொல்லுகிறதை மட்டும் கேளுங்கள். மீதியானதை நீங்கள் பார்க்க போகிறது. மிகப்பெரிய பிரமிப்பின் வழியை கர்த்தர் நடத்துவார்.
இதிலே எல்லாம் அடங்கிவிடும். உங்கள் பல ஜெப குறிப்புகள் அடங்கி போய்விடும். கிறிஸ்துவனுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி என்னுடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்று சொல்லி சிலுவிலே அறையப்பட்டு பலிபீடத்திலே காணப்பட்டு கிடத்தப்பட்டுகிற பொழுது உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? தேவனே கதி என்று காணப்படும். எல்லாம் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது, கால்கள் கட்டப்பட்டிருக்கிறது, ஒன்றும் செய்ய முடியவில்லை. இப்படியும் போக முடியும், அப்படியும் போக முடியவில்லை. நட்டு ஆற்றில் மாட்டிக்கொண்டிருக்கிறேன் என்பதை போல இருக்கும் மாம்சத்தின் பிரகாரம் பார்த்தால். ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் பார்க்கிற பொழுது நான் முற்றிலும் கர்த்தருக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். அவர் காட்டுகிறது தான் வழி, அவர் காட்டுகிறது தான் வாழ்க்கை. எனக்கு மட்டும் இல்லையா, என்னுடைய பிள்ளைகளுக்கும். பிள்ளைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்றால் என்ன, இந்த பகுதியின் வழியே பிள்ளைகளும் கடந்து செல்லலாம். பிள்ளையோட எதிர்காலம் முடிந்தது இல்லை. உன் பிள்ளைகளோட எதிர்காலம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் காணப்படுவதற்கு தான் கர்த்தர் உன்னை இந்த பகுதியில் நடத்தி கொண்டிருக்கிறார். வேதனை நீங்கி சுகமாய் இருக்க போகிறாய். ஈசாக்குடைய வாழ்க்கையில் அதற்கு பிறகு எந்த பெரிய வேதனையும் காணப்படவில்லை. அவ்வப்பொழுது வந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கப்படுகிறது. ஆனால் அதற்கு 16 வயதில் அந்த பிள்ளையை ஆண்டானே கர்த்தர் சர்வங்க தகன பலியை கேட்டார். அந்த தகப்பனும் அழைத்து செல்லுகிறார். மாம்சமாகிய சாரால், மனைவியாகிய சாரால் அமைதலாக இருக்கிற அந்த இடத்துல எங்குமே சாரால் காணப்படவில்லை. அதனுடைய பொருள் என்னவென்றால் மாம்சம் முதலிலே வீட்டிலே சிலுவையில் அறியப்படுகிறது. சர்வங்க தகன பலி மோரியா தேசத்தின் மலை மீது மட்டுமல்ல, இவனுடைய மாம்சத்தை ஒப்பு கொடுக்கிறது. அதாவது மகனாகிய மாம்சத்தை, தன் சரீரமாகிய இந்த மாம்சம் என்ன, மனைவி சரீரமாகிய மாம்சம், அதை எங்கு வீட்டிலே அவர் சர்வக தகனை வெளியிடுவதற்கு ஒப்பாக அந்த பெண்மணியுடைய எந்த பேச்சும் இல்லை, எந்த சுபாவுகளையும் இல்லை, எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. அந்த பெண்ணே இங்கே காணப்படவில்லை என்றால் என்ன, அதெல்லாம் சரி கட்டப்பட்டு விட்டது. இங்கே வஸ்தியினுடைய காரியம், பெற்ற ஆசீர்வாதத்தை ஜனங்கள் இழக்கிறார்கள். அநேகர் வரும் மாயை நம்பி கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஆமாம், மாயை. நீங்கள் இந்த சத்தியத்துக்குள்ளே வந்தால்தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகும். ஏனென்றால் இந்த இடத்துல பரிசுத்தத்தை முக்கியத்துவம் படுத்துகிறதா இது காணப்படுகிறது. மாம்சம் சிலுவையில் அறையப்பட்டுகிறது. வஸ்திக்கு ஏதோ தனக்கென்று ஒரு விருப்பம் இருக்கிறது. 127 நாடுகளில் இருக்கிற பிரதானிகள் தெரியவில்லை, ராஜ்ய பாரம் செய்கிறவர்களை தெரியவில்லை, ராஜாக்களை தெரியவில்லை, அந்த 177 நாடுகளுடைய அதிபதிகள் தெரியவில்லை, மந்திரிமார்களை தெரியவில்லை, தான் புருஷனுடைய கௌரவத்தை தெரியவில்லை, எதுவுமே தெரியல. தன் இஷ்டப்படி செய்கிறாள். கிறிஸ்துவின் மனவாட்டிய கடைசி நாட்களில் விசுவாசிகள் இது இயேசுவை பார்க்கவில்லை, இயேசுவின் கிருபையை பார்க்கவில்லை, பெற்ற அபிஷேகத்தை பார்க்கவில்லை, பெற்ற ரட்சிப்பை பார்க்கவில்லை. நாம் பரலோகம் போகிறோம், வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும், வருகை குறித்த பயம் இல்லை. தன் இஷ்டப்படி காரியங்களை செய்து கொண்டு இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே என்று மட்டும் சொல்லுகிறார்கள். பிரச்சனை என்றால் படையெடுக்கிறார்கள். சத்தியத்தினால் சந்திக்கப்பட்டு தான் சபையில் ஜனங்க வருகிறார்கள். பல இடங்களில் இருந்து ஆவினால் ஈர்க்கப்பட்டுத்தான் வருகிறார்கள். பல இடங்களில் இருந்து முகஸ்துதிக்கு வருவதற்கு இங்கு இடமே வாய்ப்பே இல்லை. அதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். வஸ்தி கொடுக்கப்பட்ட இடத்தை விட்டு விட்டாயே, அந்த இடத்துல வேறு ஒருத்தி வருகிறான். ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டே கொண்டே வருகிறார்கள். அனுதினம் ரட்சிக்கப்பட்டு கொண்டு ஜனங்க வருகிறார்கள். சுவிசேஷ ஊழியங்கள் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. பிரமிப்பான அற்புதங்கள் அதிசயங்களை கர்த்தர் செய்து கொண்டு இருக்கிறார். அடுத்து ரட்சிக்கப்பட்டதை கர்த்தர் அனுதினம் சபையில் சேர்த்து கொண்டிருக்கிறார் இன்று வரை. ஆனால் சபைக்குள் வருகிறது சிலது பின்வாங்கி போகிறது, சிலது மாயை நம்பி வரும் கிருபையை போக்கடிக்கிறது. சிலர் எதற்கு ஞானஸ்தானம் எடுத்தோம் என்று தெரியாமல் எடுத்து அது இப்படியும் சொல்ல முடியாது, அப்படியும் தெரியாமல் நசல் கொண்டதாய் போய் நாசமாய் போகிறது. சிலது துர் உபதேசத்துக்குள்ளே போய் தன்னுடைய ஜீவத்தை கெடுத்து தகாத இச்சைகளை விட்டு விலகிடாத கண்களுடைய ஜனங்களிடத்தில் போய் மாட்டிக்கொள்கிறது. உறுதியற்ற ஆத்துமாக்களாய் காணப்பட்டுகிறது. சில இடத்தில் எழுப்பப்பட்ட மெய்ப்பனுக்கு உத்தமமாக இல்லை, எழுப்பப்பட்ட தேவ சமத்துக்கு உத்தமமாக இல்லை. ரட்சிக்கப்பட்ட பிறகு வருகிற காரியங்களை நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு ரட்சிப்பை இழப்பது தான் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது விசுவாசிகள். ஒரு புறம் பிசாசு, இன்னொரு புறம் விசுவாசி. விட்டு விலக வேண்டிய காரியத்தை விட்டு விலகவில்லை, இன்னும் எகிப்தை விட்டே வரவில்லை. இப்படியே போய் கொண்டிருக்கு. பிரியமான தேவனுடைய செல்லமே, இங்கு எஸ்தர் உள்ளே வருகிறாள். அவருடைய வாழ்க்கையிலுடைய எல்லாம் மாறி போய்விடுகிறது. அவள் மட்டும் சந்திக்கப்படவில்லை. அந்த யூத குலமே ரட்சிக்கப்படுவதற்கு காரணம் என்னவென்றால் ராஜாவிடத்தில் பேசுகிறாள். இது எதை குறிக்கிறது? ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்வதற்கான காரணம் என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி பெண்மணியும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் தேவைகளுக்காக ஜெபிக்கிறீர்கள் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் குடும்பத்தினுடைய அங்கத்தினுடைய ரட்சிப்புக்காக என்ன செய்கிறீர்கள் என்றால்
நான் ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன். இல்லை, உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும். உன் விசுவாசம் சோதிக்கப்பட்டால் தான் அந்த விசுவாசத்தில் இருக்கிற ஜீவன் வெளிப்பட்டு உன் குடும்பத்தார் யாவரும் கர்த்தரை நோக்கி பார்ப்பார்கள், அவர்களுக்கு ரட்சிக்கப்படுவார்கள். ரட்சிக்கூடாதபடி அவர் கரம் குறுக்கி போகவில்லை, கேட்கக்கூடாதவர்கள் செவி பந்தமாகவில்லை. அந்த ரட்சிப்பினுடைய கனிகள் அவர்கள் கொடுப்பார்கள். ஞானஸ்தான தொட்டிக்குள்ளே இறங்கிறது மட்டும் இல்லை, சில குடும்பங்களில் பிள்ளையற்று இருக்கிற பெண்களுக்காக தாய்மார்கள், தாய் தகப்பன் உற்றார், அதான் குடும்பத்தார் எல்லாம் செய்வாங்க, நாங்களும் அவங்க முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்கிறோம். சரி, குழந்தை பிறந்தா போச்சு, பிறக்காமல் இருந்தால் அவன் மறுபடியும் அவன் தாய் சபைக்கு போகிறேன்னு போயிடுறான். ஒரே மனுஷன் 8 ஞானஸ்தானம் எடுத்தவெல்லாம் இருக்கிறான். அது மாதிரி தான் பேசுறது. ஞானஸ்தானம் தான் அவன் வாழ்க்கை, இல்லைன்னு சொல்லலை. சொல்கிற விஷயங்கள் யாருக்கும் பிரசங்கிக்க நான் சொல்லித்தரவில்லை. நான் சொல்லுகிறது எப்படி மறுமனையாட்டி வந்து மனையாட்டியாய் மாறுகிறதும் உண்டு, மனவாட்டி மறுமனையாட்டியாக போகிறதும் உண்டு. கனி கொடுக்கிறது. அணிகலன்கள் என்றால் என்ன? இயேசுவை இருதயத்தை திறந்து ஏற்றுக்கொள்ளுகிறது, மணவாளனுக்காய் காத்திருக்கிறது. மணவாளன் வருகிற பொழுது அந்த சரீரம் அவர் இஷ்டப்படி போகிறது. உங்கள் வாழ்க்கை உங்கள் இஷ்டப்படி போகவில்லை, கிறிஸ்துவனுடைய இஷ்டப்படி வருகிறது. மணவாட்டியாக சபை அப்படி தான் காணப்பட வேண்டும். மணவாட்டியான சபை அப்படி காணப்பட வேண்டும். காணப்படுகிறதா? இங்கே வசதிக்கு இஷ்டம் இல்லை. ராஜா கூப்பிடுறாரு. ஐயா, ராஜாவுடைய கனத்தை தெரியவில்லை, ராஜாவுடைய பின்னணி தெரியவில்லை. ராஜா அழைக்கிறது அவ்வளோ அற்பமாக இருக்கிறது. வசதிக்கு நியமிக்கப்பட்ட ஒரு ராணி, ராஜாத்தி. உனக்காய் அடிக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், உங்களுக்காய் சிந்தப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம், உங்களுக்காக அடிக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சரீரம். அது ரொட்டி, அது கிரேப் ஜூஸ்ன்றான். அது போல தான் அது. வஸ்தி நியமிக்கப்பட்ட விசுவாசிக்கு ஒப்பனையாக இருக்கிறான். எஸ்தர் நம்மை போல கள்ள மண்ணை கும்பிட்டவன் கடைசியில் கண் திறக்கப்பட்டு கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறதுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். முதல் சந்ததி மட்டும் இல்லை, நம்மிலிருந்து உருவாக்கப்படுகிற சந்ததிகளும் நம்முடைய அடுத்த சந்ததியாரும் தேவனுடைய சமூகத்தில் சுதந்திரவாளிகளாய் வர வேண்டும் என்பதுக்கு தான் இந்த செய்தி சொல்லி கொண்டிருக்கிறேன். அந்த பெண் மனவாட்டியாய் மாறி யூத குலத்துக்காக பேசுகிறாள். யூத குலம் காக்கப்படுகிறது. ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? உங்கள் வீட்டாரும் சேர்ந்து ரட்சிக்கப்பட வேண்டும். உங்கள் வீட்டாருக்கு நீங்கள் தான் சுவிசேஷகன், உங்கள் வீட்டாருக்கு நீங்கள் தான் தீர்க்கதரிசி, உங்கள் வீட்டாருக்கு நீங்கள் தான் ஆசாரியர். பாருங்கள், சபைக்குள்ளே குடும்பமாய் வருகிறாங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது. ஆரம்பத்தில் அப்படியே வந்தார்கள். பிள்ளைகளை சின்ன பிள்ளைகளாய் தாய் கொண்டு வருவா. கடைசியில் அப்படியே பிள்ளைகள் வளர்ந்து பிள்ளைகள் ஞானஸ்தானம் பெற்று அப்படியே பிள்ளைகள் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு படிப்புக்கு பின்னால் உத்தியோகம். ஆனாலும் அந்த ஐக்கியத்திலே வந்து கலந்து கொள்ளுகிறார்கள். ஏதோ ஒரு வேலை, காலையில் வரலாம், சாயங்காலம் வராங்க, சாயங்காலம் வரலாம், காலையில் வராங்க. குவாலிட்டி, தரம், சத்தியத்துக்கு ஒத்து அது வருகிறது. இல்லைன்னா அதால் இங்கே ஐக்கியத்துக்குள்ளே வர முடியாது. எத்தனையோ ஆயிரங்களை பார்த்திருப்பீர்கள். எத்தனையோ பேர் படையெடுத்தார்கள், எத்தனையோ பேர் பின்தொடர்ந்தார்கள். அத்தனை பேரும் இன்று காணப்பட முடியவில்லை. காரணம் என்ன? வார்த்தைக்காய் வரவில்லை, பரிசுத்தாவிக்காய் வரவில்லை, தேவன் நியமிக்கப்பட்ட இடமாக வரவில்லை. தம் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுகிறதற்கு ஒரு இடமாய் வந்தார்கள். கர்த்தர் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறார். அதோடு கர்த்தருக்கும் டாட்டா, ஊழியக்காரனுக்கும் டாட்டா காமிச்சிட்டு போயிடுவோம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், வஸ்திகள் தான் எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். பிரச்சனை 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 என்று வருகிற பொழுது கொடுக்கிற காணிக்கையில் கூட வித்தியாசம். பிரச்சனை முடிகிற பிறகு பார்க்கிற அந்த செய்கை, காணிக்கையினுடைய பலியினுடைய காரியங்களும் வித்தியாசமாக இருக்கும். இல்லை, நான் அவ்வளோ துல்லியமாக பார்க்குறேன். பிரச்சனை வரப்பொழுது எப்படி வருகிறாங்க, அதுக்கப்புறம் தங்கள் காரியங்கள்லாம் சித்திக்கிற பிறகு கர்த்தரை எப்படி தேடுகிறார்கள், கர்த்தரை எப்படி பார்க்கிறார்கள். அப்போ நின்னா ஜபம், உட்காந்தா ஜபம், உபவாச ஜபம், எங்கே ஜபம், என்ன பாராத்தல் ஜபம். அதன் பிறகு அலுவல்கள் மாற்றி அமைக்கப்படுகிறது. முக்கியத்துவங்கள் வெவ்வேறு காரியங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. தேவ சமூகத்துக்கு கொடுக்கப்படவில்லை. சுருக்கமாக சொல்லுகிறேன். மனவாட்டியாக சபையாய் நீ வர வேண்டும் என்று தான் கர்த்தர் உனக்கு அந்த உபத்திரவத்தின் பாதையை நடத்தினார். உபத்திரவங்கள் எதற்கு? நான் உபத்திரப்பட்டது நல்லது, சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ள முடியும். எதற்கு அந்த பிரமாணம் உனக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது?
தேவ சமூகத்தை நிலைத்திருப்பதற்காகத்தான், அதை கடைபிடிப்பதற்காகத்தான். பாருங்க, இப்படி போய் கொண்டிருக்கிறது. ஆகார் என்ற பெண்மணி அடுத்த பெண்மணி, அடிமை பெண்ணாக நாமும் அடிமைத்தனத்தில் காணப்படுகிறோம். எகிப்தின் அடிமைத்தனத்தில் அப்படியே அடிமை பெண்ணாக காணப்படுகிறார். இது ஓமையாக மட்டும் எடுத்து நான் சொல்லுகிறேன், நீங்கள் அதை புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். எப்படியோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலே சாரலுடைய மதிக்கேடோ அது என்னவோ ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாய் மாறிவிடுகிறான். ஆல்மோஸ்ட் ஒய்ஃப் தானே, அவ செய்யாத இவ செய்கிறான். கடைசியில் என்ன நடக்கிறது, இவளால் அதை காத்து கொள்ள முடியவில்லை. அதுதான் காரியம். பெருமை உள்ள வந்துகிறது. மனைவாட்டிக்கு எப்பொழுதுமே பெருமை வரக்கூடாது. கிறிஸ்துவின் மனைவாட்டிக்கு பெருமை வரக்கூடாது. நான் என்ன படித்திருக்கேன் தெரியுமா, நான் யார் தெரியுமா, நான் என்ன சொல்கிறேன், எத்தனை நாட்டுக்கு போயிருக்கேன்னு தெரியுமா, இப்படியெல்லாம் நான் மனைவாட்டியாக இருந்து பேசுவேன் என்றால், நான் யார் என்று உனக்கு தெரியும் என்றால், நீ யாருன்னு தெரிந்த இதில் வேறு நான் யார், என் பின்னணி என்ன, என் முன்னணி என்ன, அதான் மூஞ்சி மோரகிட்ட பார்த்தா தெரிந்த. மற்றவர்களிடத்தில் இல்லாத ஒன்று உன்னிடத்தில் இருக்கிற பட்சத்தில் அதை உன் வாய் புகழக்கூடாது, உன் வாயை பறைசாற்றக்கூடாது. இது மிகப்பெரிய பிரச்சனை. இது அவள் கருத்தரிக்கவில்லை, அதனால்தான் நீ வந்த. கருத்தரிச்சிட்டா, அவளை பார்க்கிற பொழுது அவ்வளோ இப்படி பார்க்கிறது. அற்பம், பார்வையே அற்பமாக இருக்கிறதா, அற்பமாக எண்ணினாள். உள்ள என்ன என்றீங்களோ அப்படிதான் என்ன பார்ப்பீங்க. அற்பமாக எண்ணணும். அடுத்தனுடைய விளைவு என்னவென்றால் வனாந்திரம் வந்து விட்டது. வயிற்றில் புள்ள, ஆனால் வனாந்திரத்துக்கு நேரே பயணங்கள் காணப்படுது. ஆகாரத்துக்கு எல்லாருமே ஒரு விதத்திலே ஒரு காலகட்டத்திலே சிரமப்பட்டு தான் மேலே வருகிறோம். அதன் பிறகு நான் பார்த்து சந்தித்த குடும்பங்கள் எல்லாம் பார்த்தாலே எனக்கு தெரியும், ஆரம்பத்தில் இருந்தது போல் இப்பொழுது இல்லை. கர்த்தருடைய நான் மகிமை சொல்லுகிறேன். அவர்கள் சொன்ன சாட்சி சொல்லுகிறேன். ஐயா, முந்தியெல்லாம் எவ்வளோ தான் பணம் வந்தாலும் பிரச்சனை, இந்த அடிப்படைக்கே பிரச்சனை இருந்தது. இப்பொழுதெல்லாம் சத்தியத்துக்குள்ளே நாங்கள் வர 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 வீடும் விருத்தி அடைக்கிறது, வீட்டில் விளைச்சலும் விருத்தி அடைக்கிறது, வீட்டில் இருக்கிற விளைகிறதே எடுத்து சாப்பிட்டுக்கிறோம். நம்ம தோட்டத்தில் இருக்கிற அந்த காய்கறிகளையே அதையே எடுத்து நாங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம். ஒரு காலகட்டத்தை இதெல்லாம் செட்டப் பண்ணதில்லை. கடன் வாங்கி, அது உணவுக்கு என்று கடன் வாங்கி நாங்கள் சாப்பிட்ட நாட்கள் இருக்கிறது. இப்போதெல்லாம் இல்லை. சத்தியத்துக்குள்ளே வர 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 விருத்தியை நாங்கள் காண்கிறோம், திருப்பு முனையை காண்கிறோம். இது சாட்சி. சில சமயத்தில் அற்பமாக எண்ணுகிற குணாதிசயம் கிறிஸ்துவனுடைய மனவாட்டிக்குள் வருகிற பொழுது தெரிந்து கொள்ளும். உன் வாழ்க்கையிலே தேவையில்லாத வனாந்திரம் வருகிறது. அந்த வனாந்திரத்திலையும் நீங்கள் ஜெயமாக இருக்க முடியல. மறுபடியும் எங்கிருந்து புறப்பட்டாலும் அங்கு வர வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அதன் பிறகு பரிகாசம் தாய்க்கும் மகனுக்கும் நடுவில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. குடும்பத்தில் வீட்டில் என்னென்ன பேசுகிறீங்க, தாய் தகப்பன் பிள்ளைங்க, யாராவது பரிகசிக்கிறீர்களா, யாராவது பட்டைப்பேர் வச்சு கூப்பிடுகிறீர்களா, எதையாவது நையாண்டி இந்த பழித்து பேசுகிறது, இந்த கேலி பண்ணுகிறது, பரிகாசம் பண்ணுகிறது, இதெல்லாம் இருக்கிறதா? வீட்டுக்குள்ளே நடக்கிற காரியம். இது சபையில் பண்ண முடியாது, சொல்கிறேன். சுமார் ரோட்டில் இருந்து ட்ராக்ஸ் கொடுக்குற என்ன மாதிரி ஊழியக்காரன் முதல் கொண்டு நான் அதையும் செய்வேன். டிவிலேயே வரேன், சொல்கிறேன். டிவியில் வந்தாலும் பெரியவன் இல்லை, ட்ராக்ஸ் கொடுத்தா சின்னவன் இல்லை, சொல்கிறேன். எளிமையாக ஊழியம் செய்கிறவன்லேருந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஊழியம் செய்கிற வரைக்கும் வழியில் பார்த்து அவனை பரிகாசிக்கிறது. பத்தியா இதுங்கெல்லாம் இதுக்கு தான் வீடு சந்திப்பை பற்றி பரிகாசிக்கிறது. டிவியில் யாருன்னா வந்துட்டான், அவனை நல்லா சம்பாரிச்சிட்டான்றது. டிவியை தந்தான பரிகாசம், வீதியை பார்த்தா பரிகாசம். யாரை பார்த்தாலும் அவர்களுக்கு ஊழியக்காரனா அதை நையை படைச்சிடும் வாயில். பரிகாசம். தாயும் மௌனியை நிரந்தரமாக கொண்டு போய் வனாந்தரத்தில் தள்ளி. நடுவில் நடந்தது என்ன? தேவ தரிசனம் என்ன? தேவ தூதனை பார்க்கிறான். கஷ்டம் வருகிற பொழுது கர்த்தாவே என்று காத்திருக்கிறார். பிள்ளையை பார்க்க முடியாமல் கதறி கண்ணீர் வெடித்து கர்த்தாவே என்கிறார். தேவ தூதனை எழுந்திருக்கிறார். பரம தரிசனம். வனாந்தரத்தில் வருகிற தரிசனம். குழந்தையை கர்த்தர் காப்பாற்றுகிறார். தேவ செய்க வனாந்தரத்தில் நடக்கிறது. கண்களை திறக்கிறார், ஜீவ ஊற்ற பார்க்கிறார். இதெல்லாம் மறுமனையாட்டியாக இருக்கிற பொழுதே நடந்தது. மறுமனையாட்டி மனவாட்டியாக மாற முடியும், பரம தரிசனத்தை பார்க்க முடியும். ஆனால் அந்த மனவாட்டியின் ஸ்தானத்தை விட்டுறக்கூடாது. விட செய்கிற ரெண்டு காரியம் என்ன? பரியாசம், அற்பமாக எண்ணுகிறது. இது பெருமை, அகந்த ஆணவம், செருக்கு, இருமாப்பு, இதை குறிக்கிறது. அடுத்தது பரிகாசத்திலே வாயில் இருக்கிற வருகிற வார்த்தைகள். சண்டை யாருன்னா என்ன யார் தெரியுமா? நான் எப்படியாப்பட்ட ஆள் தெரியுமா?
இது சொன்னால் உனக்கு வனாந்தரத்துக்கு நேரே போக போகிறேன்னு அர்த்தம். அண்ணன் ஆகாரத்துக்கே சஃபர் பண்ண போகிறேன்னு அர்த்தம். நான் அப்படி சொல்லுவேன் என்றால் நான் அடிப்படைக்கு ரொம்ப கஷ்டப்பட போகிறேன்னு அர்த்தம். யாரானா இருறான் ஆண்டவர் சொல்வார், நீ யாரானா இரு, நீ யாருன்னு தானே சொன்ன, எதில் நீ உன்னை மேன்மை பாராட்டுகிறாய் அதிலே தாழ்த்தப்பட்டு போயிடுவான். அது ரொம்ப பெரிய வேதனை. இது சாலமோன் உலக மகா ஞானி நினைக்கிறப்ப வேதனையாக இருக்கும். அவ்வளோ ஞானம் தான் தேவையில்லை. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற ஒரு சாதாரண விசுவாசி பாருங்க, ஒரு எளிமையான விசுவாசி கிறிஸ்துவுக்குள்ளே தேர்ச்சி பெற்றுக்கிறோம் நாங்கள், அல்லது பரலோக பிரஜையாக மாறிவிடுவோம். இது ராஜ்யபாரம் செஞ்சது என்ன, இது சமாதானமாக தேசத்தை காத்தது என்ன, வர்றவங்களோட வழக்குகளை தீர்த்தது என்ன, யுத்தமே இல்லாமல் மிகப்பெரிய ராஜ்யபாரம் பண்ணி எல்லைகளை விரிவாக்கினது என்ன, இது சகோதரி பெண்ணு சேமம் என்ன, செழிப்பு என்ன, அலங்காரம் என்ன, ஆயத்தம் என்ன, ஆர்ப்பாட்டம் என்ன, ஆர்ப்பரிப்பு என்ன, கடைசியில் அலங்கோலமாய் போனது தான் மிச்சம் வாழ்க்கை. எல்லாம் தெரிகிற ராஜாவே, ஞானியே, உலக ஞானியே, உலக மகா ஞானி அவர், புறஜாதி பெண்களோடு சேரக்கூடாதுன்னு தெரியல. இது சின்ன விஷயம், இது சின்ன விஷயம். ஒரு சின்ன துவாரம் போதும் உங்கள் வாழ்க்கையும் பழாக்குவதுக்கு. அபிஷேகம்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது. ஆலயம் கட்டினார்கள், செய்த ஆராதனையில் மகிமை பிரவேசித்த ஆசரால் நின்று ஆராதிக்க முடியவில்லை. இந்த ஆராதனுடைய வல்லமை மகிமையை உள்ளே கொண்டு வருகிறது. தேவனுடைய மகிமையை புஸ்ஸுன்னு போயிடும். எல்லாம் புஸ்ஸுன்னா அடிப்படை விசுவாசிகளுடைய தகுதியை எழுந்துடுறான் இல்லையா? பாவம் பிரவேசிக்க ஐக்கியம். மனவாட்டி ஏக சபையே கர்த்தரை பார்க்கிறார். இப்படியெல்லாம் இங்கே போகக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்கிறது. அகந்த ஆணவம் இருமாப்பு நான் யார் தெரியுமா? மற்ற இடத்துல இல்லாத உனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரா? கர்த்தாவே துதிக்கு. அது மற்றவர்களுக்கு வராதுன்னு இல்லை. இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி கட்டலாம் வீடு, நாளைக்கு கட்டுவான். இன்றைக்கி பெற்றுக்கல, நாளைக்கு பெற்றுக்குவான். இன்றைக்கி அவங்ககிட்ட இல்லையா, நாளைக்கு அவன் வாங்கிடுவான். இருக்கிறத வச்சுக்கிட்டா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்தார், நல்லது. அது இல்லாத அந்த உங்ககிட்ட இருக்கிறது மற்றவகிட்ட இல்லாத பொழுது அந்த இல்லாதவன்கிட்ட போய் பேசுவான் பாருங்கள் பேச்சு. அப்போ தெரியும் அகந்தையா, ஆணவமா, இருமாப்பா, மற்ற அற்பமாக பார்க்குறோமா என்னன்னு. அப்புறம் வீட்டுக்கு போய் அதை குறித்து பரிகாசம் பண்ணுறோம். இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, நான் நிறைய பார்த்துட்டேன். சாலமோன் போல இருந்து ஜனங்க கடைசியில் சாலமோனாவே மாறினவெல்லாம் பார்த்துருக்கேன். அதான் நல்ல ஞானம், ராஜ்யபாரம், பொருளாதாரம் எல்லாம் உயர்வெல்லாம் வருகிற பொழுது அவர்கள் ஜனங்களிடத்தில் நடந்து கொள்ளுகிறதும் அதே சமுதாயத்தில் அவர்கள் தாழ்த்தப்பட்டு போனதும், நல்ல வீடு வாசல் எல்லாம் இருந்து ஜனங்க வாழ்க்கையில் செய்யக்கூடாத சேட்டைகள்லாம் செய்து அதே தெருவில் அதே ஒரு இடத்துல வாடகைக்கு போய் இருந்த இடத்த விற்று கடைசியில் இன்னும் மனம் திரும்பாமல் அற்பமாயி நீ அகந்த இருமாப்ப செருக்கு எந்த வீட்டை விற்றாங்களோ அதே வீட்டுக்கு மொரவாசல் வேலை செய்கிறதுக்கு வந்துடுச்சு. அந்த அம்மா பாத்திரம் தேய்ச்சி கொடுக்கறதுக்கு வந்துடுச்சு. அந்த வீடு வந்து சாதாரண வீடு இல்லை, அது ஒரு 10 குடுத்தனம் கொண்ட வீடு. அந்த காலத்துலேயே அது பல ஆயிரங்கள் வாடகை கொடுக்குற வீடு. அந்த வீட்டில் இருந்து அந்த அம்மா பண்ண அட்டகாசங்களும் அகந்தையும் ஆணவமான செருக்கான சொற்களும் அந்த வீட்டையே வெறுக்கும்படியான சூழ்நிலை வந்து அதே வட்டாரத்தில் வாடகை வீட்டில் இருந்து கடைசியில் வருமானம் இல்லாமல் வீட்டு வேலை செய்வதற்கு எந்த சொந்த வீட்டை விட்டார்களோ அதே வீட்டிற்கு வந்து அவர்கள் பணிவிடைக்காரியாக இருந்து தான் கண்ணை முடிச்சிருந்தம்மா. கண்ணை மூடுற வரைக்கும் கூட அது ஒழுங்காக இல்லை. இதில் வேசித்தனம் இல்லை, விபச்சாரம் இல்லை, ஒன்றும் இல்லை. அகந்த ஆணவம், இருமாப்பு, செருக்கு, இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது? சின்ன அற்பமான ஆரம்பத்தில் இருந்து முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். திடீர்னு வந்து எடுத்த உடனே இது வசதி போல் சிலர்லாம் கஷ்டமே இல்லாமல் விதைக்கவும் இல்லை, அறுக்கவும் இல்லை, எதுவுமே அவங்க பாடுபடவே இல்லை. திடீர்னு ஒரு திருமணம் அவர்களை பெரிய கோடீஸ்வரியாக மாற்றி விட்டோம். நம்ம கர்த்தர் நேசித்ததுனால நமக்கு இந்த வாழ்வு. அதான் நினைத்து கொள்வேன். எஜமானரே, பரலோக எஜமானரே, நீர் மட்டும் இல்லாவிட்டால் உலக பிரகாரம் எஜமானர் இடத்துல இருந்தால் என்னென்னலாம் கேள்விப்படுறோம் தெரியுமா? எத்தனை வருஷம் நீ வேலை செஞ்சாலும் அதெல்லாம் நினச்சி பார்க்காது உலகம்.
அன்னைக்கு என்ன நடக்கிறது உன் வாழ்க்கையில் அதுதான் நினச்சி பார்க்கும் உலகம். ஆனால் என் தேவனாய் கர்த்தர் அப்படி அல்ல, எல்லாவற்றையும் யோசிப்பார். அவரை தான் ஒழித்து செய்ய கிருபை தருகிறார். படுகிற பாடுகளை எல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். என் பரம தகப்பனிடத்திலே பணி செய்கிறது அது போல வராது. நான் நினைப்பேன், உலக பிரகாரமான வேலைக்கு எஜமானர் இருந்தால் என்றோ சீட்டு கட்சி அமைச்சிருப்பான் எனக்கு. ஏன்னா விசுவாசிகளுடைய கடுமையான உழைப்பாளிகளை நான் அறிவேன். 24 வருஷம் 25 வருஷம் 28 வருஷம் வேலை செஞ்சவெல்லாம் அவனுக்கு அந்த அந்த நிர்வாகமும் அந்த நிறுவனமும் கொடுக்குற ஒரு கணத்தை பார்க்குற பொழுது கஷ்டமாக இருக்கும். ஐயோ எவ்வளோ சீனியர், மிகப்பெரிய ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு தொழிலாளி. அந்த தொழிலாளிக்கு அவர்கள் கொடுக்குற காரியம் பழசெல்லாம் நாங்கள் பார்க்கறதில்ல, உன்னுடைய பிரம்மாண்டமான செய்கையை பார்க்கறதில்ல, இன்று உனக்கு இருக்கிற கருப்புள்ளிக்கு தான் நான் நடவடிக்கை எடுக்கிறேன்றான். ஆனால் தேவனாய் கர்த்தாவே நான் எம்மாத்திரம், இத்தனை ஆயிரம் ஜனங்களை உலகம் முழுவதும் கொடுத்தீரே நான் எம்மாத்திரம், சபைக்கு வருகிற ஜனங்களுக்கு போதிக்க கிருபை செய்தீரே நான் எம்மாத்திரம். பரலோக எஜமான் பிரியமே ரூபவதி, பரலோக எஜமான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருக்கு பணிவிடை செய்கிறபடினால் வண்டி ஓடுது. நான் போகிற இடத்துலலாம் ஜனங்க ஒரு அன்பு, இதிலே கர்த்தரை நடத்தி கொண்டிருக்கிறார். உலக பிரகாரமான காரியத்தில் எவ்வளோதான் நீங்கள் உழைத்தாலும், எவ்வளோதான் நீங்கள் செழித்தாலும், எவ்வளோதான் நீங்கள் கனி கொடுத்தாலும், ஒரு காலகட்டம் வந்து மனுஷன் என்பதை நிரூபித்து விடும். அதுக்கு நியமிக்கப்பட்ட அழைப்பிலே ஓட்டத்திலே ஓடுகிறது நல்லது தான், இல்லைன்னு சொல்ல நான் சொல்கிறேன். இந்த பெண்மணி எல்லாத்தையும் எழுந்து கட்சியில் என்ன செய்கிற பாருங்க, மறுமனையாட்டி அதாவது மனைவாட்டி உடைய குணாதிசயங்க. கட்சியில் மனாந்தத்தில் இருந்து எகிப்து தேசத்தால் எகிப்திலே போய் எகிப்தில் ஒரு பெண்ணை பார்த்து இஸ்மாவேலுக்கு திருமணம் முடிக்கிறான். எல்லாம் நல்ல ஆவிக்குரிய சத்தியத்தில் வருவாங்க விசுவாசிங்க. ஞானஸ்தானம் என்ன, பரிசுத்தாவி என்ன, திருமுழுக்கு என்ன, இந்த திருவிருந்து என்ன, தசமாங்காணிக்க கொடுக்கறது என்ன, அன்பு விடு சந்திப்பில் உபசரிப்பு என்ன. கட்சியில் திருமணம் என்று வருகிற பொழுது எகிப்து தேசத்தால் அந்த ஆகார் எகிப்து தேசத்தால் ஐயோ ஸ்திரீயை பார்த்து தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்துவிட்டார். அது எகிப்து என்பது முழுவதும் படுபாவிகள். நல்லா தெரியும், பாவம் செய்கிற குடும்பம். அவன் நம்ம சத்தியத்துக்கு உடன்படாதவன், பரிசுத்தாவிக்கு எதிர்த்து நிற்கிறவன், ரட்சிப்பு வாசனே கிடையாது. அது மாடு. புரியுதா? மாடுனா நான் நீதிமொழிகள் 7 கடைசி வசனம் வாசிங்க. நம்ம ரட்சிப்புகளை நடத்தலாம் சொல்கிறது இதெல்லாம். அதே ஏழை வீடு அந்த போவானாம பொண்ணு எடுக்கவோ பிள்ளைகளுக்கு எடுக்கவோ, தன்னிலும் பெரிய ஜனங்கள் அவ்வளோதான் அவனுக்கு தெரியும். இயேசுவின் நாமம், அவர்களும் கிறிஸ்தவர்கள் தான். அவர்கள் நம்ம அப்படியே ஜபம் பண்ணி நம்ம அப்படியே மாற்றிடலாம். நல்லா மாற்றுவீங்க நீங்கள். இதெல்லாம் ஆகாருடைய சேஷ்டை. இந்த சேட்டைகளில் இதெல்லாம் அவ்வளோ சந்தர்ப்பவாதியாக இருக்கான் விசுவாசி. பேய் பிடிக்கிறப்ப, நோய் வருகிற பொழுது ரிலீஸ்வனிய கட்டு, அடிமைத்தனம், புருஷன் குடிச்சிட்டு அடின்னு அடிக்கிறான். இப்போ புருஷன் ரட்சிக்கப்பட்டான். இப்போ வஸ்திரம் மாறிடுச்சு, வார்த்தை மாறிடுச்சு, வாழ்க்கை மாறிடுச்சு, வளம் வந்துடுச்சு, வறுமை போயிடுச்சு, எல்லாம் வந்துடுச்சு, பிள்ளைங்கள்லாம் படிச்சுட்டாங்க. அசைக்க முடியாத சிங்காசனங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டாரு. ராஜ்யபாரம் பெருக்குகிறது, ஊழியம் ஒரு பக்கம் விரிவடைகிறது, ஆத்துமாக்கள் உள்ளே வருகிறார்கள். சபையை குறித்து சொல்லுகிறேன். விசுவாசிகள் நல்லா செழிக்கிறாங்க. கட்சியில் போதகனும் சரி, விசுவாசியும் சரி. எப்படி இருக்கிறீர்கள் திருமண விஷயத்தில்? கண் சாடையாக இருக்கிற போதகனும் களவாணி வேஷஸ் இந்த காரியம் கற்றால் வருகிறது என்று சொல்லி எல்லா களவாணி தரத்துக்கு உடந்தையாகி போகிற விசுவாசிகளும் ஒரே மாதிரி தான். அவன் எகிப்து தேசத்தால் திருமணம் செஞ்சிடுறான். இவன் எகிப்து தேசத்தால் தெரிந்து இவன் திருமணம் செய்து வைக்கிறான். அவன் படுபாவி விசுவாசி, இவன் போதகன் மகாபாவி. நான் அதை செய்து வச்சுனா நான் மகாபாவி, அவன் படுபாவி. ஆமாங்க, இப்படிலாம் இருந்தால் எப்படிங்க நம்ம பிள்ளைங்க எப்படி சபையை விட்டு? அவன் போகிறவன் சும்மா போக மாட்டான், இன்னும் 10 பேரை கூப்பிட்டு போவான். நான் சொல்கிறேன் 10 பேரை அவன் கூப்பிட்டு போனால் 100 பேர் உள்ளே வருவான்னு நான் சொல்கிறேன். ஜனங்களை தக்க வைக்கிறதல்ல ஊழியம், பலிக்கு பெருக செய்யத்தான் ஊழியம். போய் எகிப்து தேசத்தில் போய் தைரியமாக கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க.
ஆபிரகாம் வேணாம், அவன் இது வேணாம், ஒன்றும் வேணாம். முதல்ல ஆபிரகாம் வேணாம். அப்போ வனாந்தரத்தில் வந்த உடனே பிள்ளை அழுகிறது, கதறி கர்த்தாவே கர்த்தாவே. கர்த்தர் அவர் கண்ணீரை காண்கிறார். கர்த்தருடைய தூதரை எழுந்தருளி அவர் கண்ணை திறக்கிறார், நீரூற்றை காண்கிறார், பிள்ளையும் பிழைத்தது. அப்போ அவள் எகிப்து தேசத்தால் தான், ஒன்றும் மாறல. ஆபிரகாம் ஜெபிக்கிறார்ல இல்லை, அவளே கதறி ஜெபித்து கர்த்தருடைய ஒரு செய்கையை காண்கிறான். நல்லா தானே வந்துச்சு விசுவாசி. சரி, அவன் அமுச்சு விட்டானா என்ன? இப்போ ஆபிரகாம் தோல்ல அந்த நீர் துருத்தியெல்லாம் வைத்து துருத்தியில் தண்ணியை ஊற்றி அப்பத்தை கொடுத்து போயிட்டோமா, இதுக்கு மேலே உனக்கு எனக்கு எந்த பிரச்சனை, பிரேக்கப் ஆயிடுச்சு 2 பேருக்கும் ஆகட்டும். எகோவான்றது அங்கே கற்றுக்கின்றது தானே. எகோவாவின் நாமம் கர்த்தராகிய ஆண்டவரை அங்கு தானே அறிந்து கொண்டோம். அந்த ஆண்டவர் என்னை பொறுப்பெடுத்துக் கொள்வார். சிலதெல்லாம் கிடைக்கிற ஸ்தானம் கிடைச்சதுன்னா கூட சரி, சபையிலேயே சொல்கிறேன், நான் கொடுக்குற பதவி சொல்ல, கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற ஒரு கிருபை, உங்கள் மீது வைத்திருக்கிற கிருபை தான் உங்களுக்கு சபையில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அந்த கிருபை இருந்தால் இது இங்கே ஃபியூஸ் போயிடும். அங்கே கனெக்ஷன் கட்டாச்சுன்னா எல்லா வேலைக்கு எரியாது. எத்தனையோ ஜனங்களை நான் பார்த்துருக்கிறேன். எத்தனையோ மகா பெரிய சபையில் என்னென்னமோ அவர்கள் எங்கேயோ போயிருக்க வேண்டியவர்கள்லாம் கட்சியில் விலாசம் இல்லாமல் போய்விட்டார்கள், முகவரி இல்லாமல் போய்விட்டார்கள், பின்வாங்கி பாவத்தில் போயிட்டாங்க. நாங்கள் எவ்வளோ சாட்சிகள் சொல்லலாம். எதுக்கு சொல்லப்படுகிற கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தில் கிறிஸ்துக்குள்ளே வந்த பொழுது பரிசுத்தத்தை காத்து கொண்டு தேவசமம் கிடைச்சிதான் தக்க வைத்துக் கொள்ளணும். மறுபடியும் போய் மறுபடியும் பாரம்பரியமோ மறுபடியும் விட்டு வந்த எகிப்துக்கோ போனால் முடிஞ்சது, அதோட பிள்ளை நாசமாயிடும். எகிப்தில் போய் ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்கிறான்னா பெற்ற தரிசன தேவனுக்கு என்று அவர் கொடுக்குற ஒரு நன்றி பலி என்ன? அன்றைக்கி அந்த பிள்ளை செத்து போயிருக்குமே, இஸ்மவேல். குடிக்க தண்ணி இல்லையா, அப்போ கையெல்லாம் உயர்த்தி ஆண்டவர் அல்லேலூயான்றது சாட்சி சொல்கிறப்போ. அப்புறம் அல்லேலூயான்ற வார்த்தை சொல்கிற சபையில் போய் நான் பொண்ணு இருக்கிறேன்றதுக்காக பெண் வீட்டார் வந்து தரமாட்டுறாங்க. பொண்ணு நல்லா உயர்ந்து அடைக்கணும், நல்லா படிச்சிருக்கு, லட்சக்கணக்கில் சம்பாதிக்குது. என் பையனை நல்லா படிக்க கர்த்தர் கிருபை செஞ்சார், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன். இவ்வளோ செஞ்ச தேவன் ஒரு பொண்ணை தரமாட்டாரா? ஆகாரே, சபைக்குள்ளே இருக்கிற ஆகார்கள் இருக்கிறார்கள். மனவாட்டி மறுமணியாட்டியாக போயிடுது திருமணத்தில். ஏம்மா, ஏன் அது அப்படி தான் ஏன் போவோம்? நாங்கள் அப்படி தான் போவோம். சிலது மறுமணியாட்டி மனையாட்டி சதா காலம் அழுது கொண்டே இருக்கிறது. இது பெலிஸ்து ஸ்திரீ, இஸ்ரவேலுக்குரிய ஸ்திரீ இல்லை, இது பெலிஸ்து ஸ்திரீ. சதா காலம் அழுது கொண்டே இருக்கிறது. எதுக்கு அழுகுதுன்னா தாய் வீட்டு ஜனத்துக்காக அழுகிறது. மணவாளனுக்கும் அதுக்கும் எந்த தொடர்புமே இல்லை, சரீர ரீதியாக தொடர்பு. விசுவாசி சர்வங்க தகன பலி இன்றும் கொடுக்கணும். அதனுடைய பொருள் என்னென்னா, அந்த காலத்தில் சர்வங்க தகன பலி என்றால் பலி செலுத்துகிறாங்க இல்லையா, அது பலி என்னவென்றால் மாம்சத்தினுடைய முழு கிரியையும் கண்களின் நிச்சயம் அடங்கும், ஜீவனத்தின் பெருமை அடங்காது. மாம்சையும் அடங்கும், ஜீவனத்தின் பெருமை அடங்காது. நான் யாராக்கும் அவன் எப்படி அப்படி பேச முடியும்? அவன் எப்படி அதை பேசிட்டான், உடுப்பான், தெரியாமல் பேசிட்டான். நம்மளே நம்ம மனசாட்சியை சரி பண்ணணும். ஒருத்தருடைய பேச்சு உங்களுடைய மனதை உடைக்கிறது என்றால் அந்த ஆறுதலை கர்த்தர் தருவார், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது வைராகியமாக மாறி, அது வெறுப்பாக மாறி, அது பழிவாங்க சுபமாக போகிற பொழுது நம்ம கர்த்தரை எழுந்துடுறோம். இது யாருக்காக அழுது? மாம்சத்துக்காக அழுதது. சில விசுவாசிகள் அழுவார்கள் அழுவார்கள் அழுவார்கள். எதற்கு அழுவார்கள்? மணவாளனை வரட்டி 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 வருத்தப்படுத்தி மணவாளத்தில் வாங்கி கொள்வார்கள். வாங்கி கொண்ட பிறகு அந்த கிறிஸ்துக்குள்ளே வாழ்ந்த வாழ்க்கை போயிடும். கிறிஸ்துவுக்கு வெளியில் போகிற வாழ்க்கை வந்துடும், கிறிஸ்துவை எழுந்துடுற வாழ்க்கையும் வந்துடும். அதுதான் சிம்சோன் உடைய மனைவி செஞ்சது. பெலிஸ்த ஸ்திரீ மணவாட்டி தான். மெனக்கெட்டுக்குன்னு இங்கேருந்து ஜனங்களெல்லாம் திரட்டி கொண்டு போய் அங்கே போய் பெண் கேட்டு அவர்களை கல்யாணம் பண்ணி திருமணம் வேணுமோ முடிஞ்சிடுச்சு. கண்களுக்கு பிரியமான ஸ்ரீ நம்ம ஐயா சிம்சோனுக்கு. அது நான் இப்போ சிம்சோனை குத்தி பிரசங்கிக்கல, மணவாட்டியினுடைய குணாதிசயம் சொல்லுகிறேன்.
சதா காலம் அழுது கொண்டே 7 நாட்கள் தான் நீடித்தது மணவாளனோடு வாழ்ந்த வாழ்க்கை. வாழக்கூட இல்லை, ஒன்றா தங்கச்சிங்க. அது சதா காலம் அழுது கொண்டே இருக்கிறது. அலட்டி 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 சில காரியங்கள்லாம் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது விசுவாசிகள், மணவாட்டி சபை, மணவாட்டியே இப்படி தான் இருக்கும். திடீர்னு நைட்டில் பார்த்தா உட்காந்துருப்போம், திடீர்னு காலைல பார்த்தா கண்களில் தண்ணீர் தண்ணீர் கண்ணீர் தண்ணீர் கண்ணீர். தண்ணீர் எதுக்குன்னா குடிக்கிறதுக்கு. சோத்திர மட்டும் தண்ணி வண்டி குடிப்பான், கண்ணிலேருந்து கண்ணீர். சில நாட்கள் சில தினங்கள் அப்படி இருக்கும். அந்த விடுகதைக்குரிய பதிலை வாங்கி கொண்டு போய் சொந்த ஜனத்தில் சொல்லி அதுங்க தோல்வியை தழுவாமல் அதுங்க ஜெயத்துக்காக, மற்றொரு ஜெயத்துக்காக, சொந்த மாம்சத்தினுடைய பலவீனம் இது. தேவையில்லாத உபவாசம்லாம் இருக்காதீங்க. கர்த்தருடைய ஆவியை சொல்லுகிறபடியாக சொல்லுகிறேன். கர்த்தர் சொன்னால் தான் உபவாசம். ஒரு வேளை இருக்க சொன்னால் ஒரு வேளை இருங்க. நம்ம உபவாசித்தா தான் கேட்கப்படும் சொல்லி சில சமயத்தில் வருத்தி சரீரத்துக்கு எடுத்துக்காது. சரீரம் ஆலயம், ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்குது உடம்புல, பத்தாதுக்கு நான் உபவாசிக்கிறேன். இதில் மாம்ச பலத்தில் செய்கிறது. என் கர்த்தர் கேட்பார் என்று சொல்லி செய்கிறது. நம்ம உபவாசத்தில் கூட உங்கள் மாம்சத்தை செருக்க சர்வங்க தகுந்த பலியாக என்னுடைய மாம்சத்தின் இச்சைகளை சிலுவையில் அறையிறேன். கண்கள் இச்சை போச்சையா, மாம்ச இச்சை போச்சு, ஆனால் ஜீவனத்தின் பெருமை போல. இங்கு தான் எனக்கு பிரச்சனை, மற்றவங்ககிட்ட பிரச்சனை இல்லை, என்கிட்ட தான் பிரச்சனை. அது சொல்லி உபவாசிச்சா பிரச்சனை கிடையாது. எனக்கு பிரச்சனை என் பலவீனம் இதுதான். ஆமாம், யாராவது ஒரு என்ன சொல்லிட்டான், தோற்றத்தை குறித்தோ, நேரத்தை குறித்தோ, படிப்பை குறித்தோ, பொருளாதாரத்தை குறித்தோ, குடும்பத்தை குறித்தோ, அது நல்ல குடும்பம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டான். நம்ம குடும்பத்தை பற்றி, என் குடும்பத்தை பற்றி சொல்லிட்டான். ஐயா நல்ல குடும்பம் இல்லை. அவன் எப்படி சொல்லக்கூடும்? அது எப்படி என் காது வழியாக காற்று வழியாக வந்து என் காதுக்கு வந்துடுது. நான் என்ன செய்யணும்? இந்த காதில் வந்துச்சா இந்த காதில் விட்டுறணும். அது விட்டுட்டு மற்ற வேலை பார்க்கணும். அதில் ஏதோ ஒன்று இருக்குது, இல்லைன்னு சொல்லலை அந்த செய்தியில். அங்கே நான் சரி பண்ணி அதை சரி பண்ணிக்கணும். மிஞ்சி போனால் எந்த காரியத்தினால அவன் நல்ல குடும்பம் இல்லைன்னு சொன்னானோ அதில் ஏதாவது ஒரு பிசுறு இருக்கும். நான் செப்பனிட வேண்டிய பகுதி, அதை செப்பனிட்டுட்டு அதை அப்படியே மாற்றிட்டு யாரோ எதோ என்னை பற்றி சொல்கிறான், அதுக்கு நேர் எதிர்மறையான ஒரு நிலைக்கு நான் கொண்டு வந்துடணும். அவன் பொல்லாத மனசையா, என்ன நல்லவனா நடிக்க சொல்லலை, நல்லவன் ஆயிடணும். ஏதோ ஒரு பகுதியில் ஏதோ ஒன்று கேள்விப்பட்டு சொல்கிறான், இல்லை சும்மாவே சொல்கிறான். தட் ஷுடன்ட் பாதர் மீ அட் ஆல். அப்போ நான் சரியாக இருக்கேன்னு அர்த்தம். அது எப்படி அவன் சொல்லுவான் என்று சொல்லி ஏதாவது ஒன்று செய்ய போய் பழி வாங்குற அளவுக்கு போய், அல்லது அவனை குறித்து தாறுமாறாக பேசி இன்னும் அசுசிப்படுத்தக்கூடாது. மாம்சம் ஜீவனத்தின் பெருமை போல, கண்கள் இச்சை போயிடுச்சு, மாம்ச இச்சை போயிடுச்சு, ஜீவனத்தின் பெருமை போல. இதுக்கு உபவாசிச்சா சந்தோஷம். கர்த்தர் இனி யாருக்கும் கொடுக்காத காரியத்தை நமக்கு கொடுப்பார். ஏன்னா முதல்ல தெரியும் யாருக்கும் கிடைக்காத நமக்கு கிடச்சிடுச்சுன்னா எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சிடுச்சு. நம்மளுக்கு எப்படி நடந்துக்கணும்? நம்ம அடங்கி 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 கர்த்தருக்குள்ளே நம்ம என்ன சொல்லணும்? கர்த்தாவே இது உம்மால் வந்தது, இது கர்த்தருடைய காரணம் செய்தது, மகிமைப்படுத்துறதுக்கு என் மாம்சத்துக்கு ஒரு இடமும் இல்லை, மகிமை கர்த்தருக்கே. அல்லேலூயா. அந்த ஆத்மா அப்படி புகழணும் கர்த்தரை. அது பூமி எங்கும் செய்தால் அதிசயமாக இருக்கும். தேவன் செய்தார் ஐயா, நான் எம்மாத்திரம், உன் அடியான் எம்மாத்திரம், என் வீடும் நான் உங்கள் அடியான் உடைய வீடு எம்மாத்திரம். தாவீது சொல்லுகிறான், உன் அடியானுடைய வீடு எம்மாத்திரம். தேவரீர் என்னுடைய வீட்டை கட்டி எழுப்பினீர், என் விளக்கை ஏற்றி வைத்தீர். உங்கள் அடியான் எம்மாத்திரம் ஐயா, உம்முடைய கருத்தில் தான் இங்கே உம்முடைய கருத்திலேயே கொடுக்குறோம். 1 வாசித்தால் காணிக்க செலுத்தில் கூட எவ்வளோ தாழ்மையாக சொல்கிறார் தாவீது. பார்த்தீங்களா? தாவீது தான். அதான் கர்த்தர் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் சொல்கிறது. என்னது? உம்முடைய கருத்தில் வாங்கி உமக்கே கொடுக்குறோம். 10% கேட்டாலே அது கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது. அதுவும் கரெக்டான இடத்துக்கு. அந்த 10 பஞ்சாக போகும், 10 இடத்துக்கு போகும். நீங்கள் தாவீது அப்படியே இல்லை, உமக்கே செலுத்துக்கிறோம். உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி உமக்கே செலுத்துக்கிறோம். ஐயா எம்மாத்திரம், என்னுடைய வீடும் நானும் எம்மாத்திரம். இன்னொரு பெரிய மனுஷன் சொன்னான், நான் கட்டின பாபிலோன்.
சின்ன வயசு சில பேர் வீடு கட்டுவான், சின்ன வயசு சில பேர் எல்லாம் சுந்தரத்திருப்பான். இதெல்லாம் ஏமாத்திரம், கர்த்தர் வைத்த கிருபை. That shouldn't bother you. That should only bring praise from your lips. உங்கள் உதட்டிலேருந்து ஸ்தோத்திர பலிகள் தான் வரணும். அப்படியெல்லாம் ஸ்தோத்திர பலிகள் வருதா? வாரத்தில் ஒரு நாள் கட்டாயம் வந்தே ஆகணும். அதுக்கு தான் உபவாசத்துக்கு வர சொல்கிறது. 1 மணி நேரம் ஸ்தோத்திரம். அதில் கூட கூகுளில் பார்த்தா அது 1 மணி நேரம் ஸ்தோத்திரம் தானே பண்ணுவான்னு சொல்லிட்டு நேராக செய்திக்கு வராங்க. நானும் கட் பண்ணாமல் அட்மிட் பண்ணின்னு உள்ளே அனுப்பின்னு இருக்கேன். அது ஸ்தோத்திரம் செலுத்துறதும் பார்ட் ஆஃப் ஃபாஸ்டிங் ப்ரேயர். அது ஏன்னு தெரியல, சோத்திரத்துக்கு வரல, செய்திக்கு வராங்க. அது என்னவோ, நான் சரி வேலைக்கு போகிறவங்க அலுவலில் இருக்கவங்க நான் எதுவும் சொல்கிறதில்ல. நான் அப்படி ஹெல்த்தி ஆரோக்கியமாக சிந்திச்சு விட்டுறேன். பிரியமே ரூபவதியே, சதா காலம் யாருக்கு அழுத்து கொண்டிருக்கிறாய்? மாம்சத்துக்கு அழுத்து கொண்டிருக்கிறாய். மனவாளனே கண்டுக்கிறதே இல்லை. அவன் போயிட்டான் கோச்சிக்கிட்டு. மனவாளன் கோவித்து கொண்டு போகிறார். சிம்சோன் ஐயாவை சொல்கிறேன். சபை இப்போ அப்படி தான் இருக்குது. மணவாளனே கோவப்பட்டிருக்கு. மணவாளன் போயிடுறார். போனப்போ நான் வேறு மணவாளனை பார்த்துக்கிறேன்னு. யார் செய்வா இது? பெலிஸ்தஸ்ரீ, இஸ்ரவேல் செய்யல, பெலிஸ்தஸ்ரீ செய்யுது. அப்போ இன்னும் அது மனவாட்டியாவே வரல. புருஷனே மாத்திராலே. கற்றுக்கொண்ட சத்தியத்துக்கு விரோதமாக போகிற பொழுது, போதிக்கப்படுகிற சத்தியத்துக்கு அது வித்தியாசமான விதத்தில் போகிற பொழுது நல்லா புரிந்து கொள்ளுங்க. கிருபையினால் ரட்சிக்கப்படுகிறீங்க, விசுவாசனால் பிழைக்கிறீங்க, அப்புறம் வார்த்தையினால் பிழைக்கிறீர்கள். வார்த்தைக்கு வந்த பிறகு வல்லமைக்குள்ளே வரணும். ஆவியினால் பிழைக்கப்படணும். திருவிருந்து ராப்போஜனத்தால் பிழைக்கப்படுகிறீர்கள். அவர் மாம்சத்தினால் ரத்தத்தினால் பிழைக்கப்படுகிறீர்கள். இந்த பிழைப்பெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் கிருபைக்கு போயிடுவான் சில பேர். கிருபையிலேருந்து தான் நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு அப்புறம் வசனத்தினால் சந்திக்கப்படுற, அப்புறம் ஆவியினால் சந்திக்கப்படுற, அப்புறம் திருவிழானால் சந்திக்கப்படுற, அப்புறம் தேவனுடைய நீதினால் பிழைக்கிறீர்கள். இப்போ மறுபடியும் கிருபைக்கு போகிறான். எல்கேஜி 1, 2, 3, 4, 5, அப்புறம் 10, 12, 5க்கு அப்புறம் 6, 7, 8, 9, 10, 11, 12, அப்புறம் கல்லூரி. மறுபடியும் எல்கேஜி போகிறான்னா ஜில்லுன்னு தான் இருக்கும். எல்கேஜி டீச்சர் பார்த்தா ஆஹா, அந்த மாதிரி தான் இன்றைக்கி சபையும். பிரச்சனை வருகிறப்போ 2 கையை உயர்த்தி ஆராதிக்கிறது. ஆவியே வருக வருகன்னு பரிசுத்தாய் நிறைந்த பாடல்கள், பரிசுத்த ஆராதனை, பரிசுத்த சமூகம், பரிசுத்த வானுடைய ஐக்கியம் நல்லா தெரியும். அது பரிசுத்தாவினால் செய்கிற ஆராதனைக்கு இருக்கிற பரிசுத்தவானுடைய கனிகளுக்கும் சுபாவ கிளைகளுக்கும் அவனுடைய எல்லா விதமான பிரதிபலிப்புக்கும் நல்லா தெரியும். அதுக்கப்புறம் போயிட்டு இப்படி போட்டு போனால் நான் என்ன பண்ண முடியும்? ஆமாம், புதுசாக வரவும் பரவாயில்ல. இதெல்லாம் ஒரு விதமான பாரம்பரிய இது தானே. சிறுவையை சுமக்கணும் ஐயா, மாட்டி தொங்க விடக்கூடாது. சிறுவையை சுமக்கணும், மாட்டி தொங்க விடக்கூடாது. இங்கே மனவாட்டி போயா வானானின்னு போயிடுச்சு மணவாளன். ஆமாம், ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க மனது இல்லாமல் சில சமயத்தில் தன் மாம்ச இச்சையை நிறைவேற்றுகிறதுக்கு ஏற்ற போதகர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளுகிறாங்க. 2 தீமோத்தேயு 4:3 சொல்லுகிறது. இப்படிப்பட்டவரை விட்டு விலகு. பிரியமே ரூபவதியே. ஆனால் வர்ற ஜனங்கள்லாம் சத்தியத்துக்காக வருகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெர் இஸ் நோ அதர் அட்ராக்ஷன். நான் இத்தனை நாள் போனேன், அத்தனை நாள் போனேன்றதெல்லாம் இங்கே வருகிற பொழுதே அது தெரியும். சத்தியத்துக்காக மட்டும்தான் வருகிறாங்க. பரிசுத்தாவிக்கு மட்டும்தான் வருகிறாங்க. கர்த்தர்களை கொண்டு வருகிறார். அந்த சத்தியத்தின் மூலம் தான் அவர்களுக்கு விடுதலை. சத்தியம்தான். இது எல்லா கோணத்திலும் சோதிக்கப்பட்டது. தேவ சமூகத்தில் சொல்லுகிற வார்த்தை இது. ஏன் நான் இதை சொல்லுகிறேன்னா, இது சிம்சோனோட மனைவி. எனக்கு தேவை ஒரு ஆம்பளை, அவ்வளோதான். எனக்கு தேவை ஒரு சர்ச்சு, அவ்வளோதான். சர்ச்சுக்கு போல தலை வெடிச்சிடும். சர்ச்சுன்றது கட்டடம் இல்லையா, உள்ளே உரைக்கிற சத்தியம். சோறு இருந்தால் போதும். ருசி பசியாக சாப்பிட்டு எப்படி நம்ம அது என்ன உட்கொள்கிறோமோ அதுக்கேற்ற தானே ஆரோக்கியம். எந்த சத்தியத்தை கேட்குறீங்களோ அது பொறுத்து தான் ஆவிக்குரிய உள்ளான மனசுக்கு பலன். அதெல்லாம் தெரியாது. சர்ச்சுக்கு போனால் தலை வெடிச்சிடும். ஒரு நாள் போகாது, வெடிக்குதான்னு பார்க்கலாம். நான் சொல்கிறது சர்ச்சுன்ற பேர் எடுக்கக்கூடாது. தேவாலயம், தேவ சமூகத்தில் போய் நான் ஆராதிக்க வேண்டும். தேவனுடைய வசனத்தை கேட்க வேண்டும். ஆவியோடும் உண்மையோடு ஆராதிக்க வேண்டும்.
தேவ சமூகத்தில் போகிற பொழுது நான் புதிய சிருஷ்டியினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறேன். வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற சத்தியத்தை கேட்கிறேன். இந்த நாள் தேவனுடைய வார்த்தை என்னவென்று தெரியவில்லை. அப்படி அங்கெல்லாம் இப்போ இருந்தால் பிரச்சனை இல்லை. அது ஒரு வளாகத்துக்குள்ளே போயிட்டு வர்றது தான். இதெல்லாம் சிம்சோனுடைய மனைவி. அடுத்தது பார்த்தீங்கன்னா லோத்தூனுடைய மனைவி. தேவன் சொல்கிற இடத்துல இருந்தா இருக்காது. அது தேவனையும் ஃபாலோ பண்ணுறதில்லை, புருஷனையும் ஃபாலோ பண்ணுறதில்லை, தேவனுக்கு கீழ்ப்படியதில்லை, கட்டின புருஷனுக்கும் கீழ்ப்படியதில்லை. இது எப்படி? லோத்தருடைய மனைவி. நம்ம விசுவாசி தான், கர்த்தருக்கும் கீழ்ப்படிக்கிறதில்லை, மெய்ப்பனுக்கும் கீழ்ப்படிக்கிறது கிடையாது. திரும்பி 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 பார்த்துக்கிட்டு ஒப்புத்தோனாய் போய் நின்று நிலவில் தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு இன்னமா மகள்களை நல்லவில் திரும்பி பார்க்கல. மருமகன்மார்கள் மாமியாரை விடல, அவனுங்க எல்லாம் சேர்ந்து நாசம் போயிட்டாங்க. அவனுங்க அழிட்டாங்க. இந்த மாதிரி திரும்பி பார்த்து உப்பு தூணா போயிடுச்சு. சில சபைக்கு நான் ஒரு பெரிய பில்லர்னுவான், என்ன பில்லரோ தெரில, உப்பு தூணா இருக்கும், ஒன்றுத்துக்கும் உதவாது, கனி கொடாது, காலம் முழுவதும் சபையிலே கிடக்கும். எப்போ போதுகிற பார்த்தாலும் சொல்லுவாங்க, நான் செத்தா நீங்கள் தான் அடக்கம் பண்ணணும். அவனுடைய அதிகப்படியான ஜபம் அது, நான் செத்தா நீங்கள் தான் அடக்கம் பண்ணணும். எல்லாத்துக்கும் ஜெபிச்சு முடித்து பலன் எடுத்து இவரெல்லாம் பார்த்துட்டான் லைஃப்பில். சாவே குறிக்கோள். அது சும்மா பாஸ்ட்டை பார்த்து அப்படி சொல்கிறது. அவன் பயங்கர ஆசை இருக்கும் வாழ்கிறதுக்கு. ஆவிக்குரிய ரீதியை சொல்கிறான், அவங்க ஆவிக்குரியவனா காமிச்சிக்கிறது. இது கடைசி வரைக்கும் இந்த லோத்தனுடைய மனைவி எவ்வளவோ சான்ஸ் கொடுத்தாலும் உலக மேன்மையை பார்த்து வர முடியல. ஆமாம், சில சபையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், விசுவாசிகளுக்கு சபைக்கு சம்மந்தம் இருக்காதெல்லாம் போயிட்டுருப்பான். அது எப்படி நான் வர்றது? காலில் தான் வரணும். அவன் நம்மக்கிட்ட டிரான்ஸ்போர்ட்லாம் கேட்கல, எப்படி வர்றதுன்னு வழி கேட்கல, மன ரீதியில் சொல்கிறான், எப்படி வர்றது, இவ்வளோ நாள் போயிட்டேன், திரும்பி பாரு, உப்பு தூணா போ, உப்பு தூணா போயிட்டேன். இங்கே கர்த்தர் சொல்கிறார், ஓடு, ஜீவன் தப்பா ஓடு, வழியை காமிச்சாச்சு, சத்தியத்தை காமிச்சாச்சு, தேவ சமூகத்தை காமிச்சாச்சு, ஆவியை காமிச்சாச்சு, அனலை காமிச்சாச்சு, வசனத்தை காமிச்சாச்சு, தேவன் எல்லா விதத்துலையும் எப்படி எல்லாம் காமிச்சாச்சு. மறுபடியும் திரும்பி பார்த்தா இதெல்லாம் பில்லர் ஆகிடும். அது சொல்லும் பில்லருன்னு, நான் தான் அந்த சபைக்கு தூணாக இருக்கிறேன். நல்லா தூணாக இருந்தப்போ என்ன விருத்தி ஒன்றும் இல்லை, என்ன வளர்ச்சி ஒன்றும் இல்லை. வயசாகுது, ஒன்று ஒல்லியாக இருப்பான், அப்படி இல்லைன்னா சதை போட்டிருக்கும், அதான் வளர்ச்சி. கொழுப்பு தகனிக்கப்படலையா, கொழுப்பு தகனிக்கப்படலை, பலிபீடத்தில் வச்சு சந்து சந்தாய் அந்த மாம்சத்தை துண்டு துண்டாக வெட்டி கொழுப்பு கொம்பு தோல் எல்லாத்தையும் எடுத்து போட்டால் சர்வங்க தகன பலி. அப்போ தான் அக்கினி வரும். பலி சுத்தமாக இருந்தால் தான் அக்கினி வரும். நான் ஜெபிக்கிறபடினால் அக்கினி வரும்னு யாருன்னா சொன்னால் அது சொல்கிறவனாச்சு, கர்த்தராச்சு. இங்கே ஏசாயா தன்னை சுத்திகரிக்கிறார், அக்கினி வருகிறது. 120 பேர் தன்னை சுத்திகரிக்கிறார்கள், அக்கினி வருகிறது. சத்தியத்துக்கு புறமே நான் பேசுகிறதா இருந்தாலும் நீ கேள்வி கேட்கலாம். இது சத்தியம். லோத்தருடைய மனைவி தான் அது. உப்பு தண்ணா போச்சு. புருஷன் ஒரு இடத்துக்கு போயிட்டான், பொண்ணுங்க ஒரு இடத்துக்கு போயிடுச்சு. இதுவும் மாப்பிள்ளைங்களும் காணும். மாப்பிள்ளைங்க அங்கேயே அழிஞ்சிட்டான். இது உப்பு தூணாவே போயிடுச்சு. கடைசி வரைக்கும் கர்த்தரை அழிக்கல, உப்பு தூணாவே இருக்கு அந்தம்மா. ஏன்? ஜீவனும் போகாது, இருந்து கனியும் கொடுக்காது, சபைக்கும் பாரம், பூமிக்கும் பாரம். இது என்னத்துக்கு தான் இருக்குதுன்னே தெரியாதுன்ற அளவுக்கு சமுதாயத்திலாம் தூற்றுவான். ஆமாம், ஒரு புகழ்ச்சி நமக்கு வருகிறதுனா கர்த்தருடைய கிருபையினாலே, கர்த்தருக்கு நம்ம கனி கொடுக்க செய்யறதுனால இந்த புகழ்ச்சி நமக்கு வருகிறது. கனி கொடுக்குற மரத்துக்கு தான் புகழ்ச்சி உண்டு, கல்லடிகளும் உண்டு. ஒருத்தன் விமர்சிக்கிறான் இல்லையா, ஒருத்தன் புகழ்ந்தானா 2 பேர் விமர்சிக்கிறான். எதுக்கு இதை கர்த்தரை அனுமதிக்க விமர்சனத்தினா, தன்னுடைய அடியான் எந்த விதமான புகழ்ச்சியிலும் போய் அடிமையாகி மறைஞ்சிடக்கூடாது. புகழ்ச்சி மனசுக்கு வருகிற சோதனை. அதனால சில பேர் விமர்சகர்களை கர்த்தரை அனுமதிக்கிறார். சரி, விமர்சிச்சுட்டு போகிறான், அவன் வாய் அவன் ஊழியமாக செய்கிறான், சரி பரவாயில்ல, செஞ்சுட்டு போட்டோம். ஆனால் அவரை நம்பி வந்து எனக்கு ஒரு நன்மையும் குறைபட்டு போகுது, அவ்வளோதான். முன்ன பின்ன ஆகலாம். ஏன்னா மிஞ்சி போனால் இவங்க விமர்சனத்தை பார்த்து என்ன நடக்க போகுது, அவர் அறியாமல் ஒன்றும் நடக்காது, அவ்வளோதான். என்னை கேட்டுக்கொண்டு தேவனுடைய ஜனமே, உங்கள் மனவாட்டிய சபை எப்படி தான் இருக்கணும்?
மணவாளனை பார்த்தா வந்தது தான். மறுபடியும் எகிப்துக்கு போகக்கூடாது. ரெபேக்காள் ஈசாக்கினுடைய மனைவி. வறுமை வருகிறது, பஞ்சகாலம் வருகிறது, மலட்டுத்தன்மை வருகிறது. அபிமெலேக்கே ரூட் விடுறான் தூக்கின்னு போகிறதுக்கு. எப்படி இருக்கு பாருங்க. ஒழுங்காக ஒரு குடும்பம் போச்சுன்னா விடாது பிசாசு. நமக்குன்னு அபிமெலேக்கில் இருப்பான், அலுவலகத்தில் இருப்பான், வாசம் பண்ணுற வீட்டில் இருப்பான். நம்ம வாசம் பண்ணுற வீட்டில், நீங்கள் சொந்த வீட்டிலே இருந்தால் கூட சரி, எதிர் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் அபிமெலேக்காக இருப்பான். சரி, இவனுக்கு பயந்துன்னு வேற எங்கன்னா போனால் அங்கே இன்னொரு புது அபிமெலேக்கு வரும். பிரச்சனையை நின்று சாதித்து முடிக்க கற்றுக்கொள்ளுங்க, இல்லைன்னா அது உங்களை துரத்தும். இல்லை வாடகை வீடு சொந்த வீடுலாம் இல்லை, எங்கே இருந்தாலும் சோதனை தான். எத்தனை வீடு காலி பண்ணுறது? நம்ம எத்தனை இடம் நம்ம வீடுக்கு கட்டிட்டு போகிறது? எத்தனை வீடு தான் கட்டுறது? இப்படி பேசலாம். இருக்கிற இடத்துல நீங்கள் இருந்த அந்த சாத்தானை அழிப்பீர்களா, அல்லது நீங்கள் எங்கே பார்த்தாலும் நம்ம இதை தூக்கின்னு போக முடியாது. நம்ம கடைசி வரைக்கும் புருஷனுக்கு ஒரு உத்தமையாக இருந்துச்சு. யார்? ரெபேக்கா. தாய் வீட்டோடு எந்த டச்சும் இல்லை, மாம்சத்தோடு எந்த டச்சும் இல்லை, விட்டு வந்த எகிப்தோடு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த டச்சும் இல்லை. ஈசாக்கு வெள்ளாட்டுக்கறி, உங்கள் அப்பா சாப்பாடு உணவு, அது ஈசாக்குக்கு ஆறுதலாகவே இருந்துட்டான். அம்மா மலட்டுத்தன்மை வந்தாலும் பரவாயில்ல, அது பஞ்சகாலம் வந்தாலும் பரவாயில்ல, அபிமெலேக்கு வந்தாலும் பரவாயில்ல, எவன் வந்தாலும் பரவாயில்ல, என் மனவாளை விட்டு நான் விலகுவதில்லை. விசுவாசி நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும். மர்மநேட்டி என்னுடைய வாழ்க்கை இதெல்லாம் எது நான் முதல்ல சொன்னதெல்லாம். வருகையில் கைவிடப்படுவோம் சபை. அம்மா உலகத்தின் மேன்மை திரும்பி பார்த்துச்சு. அந்த அம்மா பெற்றுக்கொண்ட கிருபையை வரும் மாயை நம்பி வரும் கிருபையை போக்கடிக்கிறாங்க. பெற்றுக்கொண்ட கிருபை இழந்து போயிடுறாங்க. ஏசா மாதிரி திருமணத்தில் இருந்துடுறாங்க இயேசுவை, பொருளாதாரத்தில் இருந்துடுறாங்க இயேசுவை. உலக இச்சைகள் அதில் ஃபுல்லாக வெளில வரல. மறுபடியும் திரும்பி சோதம் போமோரா ஜனங்க படுப்பாவீங்க. மாம்ச பிரியர்கள். ஆணோடு சயனிக்கிற ஊர் அது எழுதப்பட்டிருக்குது பாருங்கள். உள்ளே தேவதூது வந்திருக்கான், புதுசாக ஒருத்தன் வந்துருக்கான், வெளில அனுப்பு, அவனோட நாங்கள் அறியணுன்றான். படுப்பாவீங்க. என்னடா பேசுகிறீங்க? உள்ளே உன் வீட்டுக்குள்ளே 2 பேர் வந்திருக்கான் புதுசாக, அவனை வெளியில் அனுப்பு, நாங்கள் அவனை அறியணும். அதுக்கு லோத்து சொல்கிறார், வேணா அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு, என் 2 பொண்ணுங்க இருக்காங்க, அவனுக்கு அனுப்புகிறேன், நீ வேணால் பார்த்துக்கோன்றான். இது இருந்தாலும் எப்படிப்பட்டால இவன் எல்லாம் அதான் ஒழுங்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துக்குள்ளே இருந்தால் வாயின் வார்த்தைகள்லாம் எப்படி இருக்கும்? கம்பீரமாக இருக்கும், பரிசுத்தமாக இருக்கும், விசுவாசம்தான் இருக்கும். பண்ணப்பட்ட தலைமைத்துவத்துக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும்? வாயின் வார்த்தை கம்பீரமாக இருக்கும், பரிசுத்தமாக இருக்கும், விசுவாசமுள்ளதாக இருக்கும். இல்லாததில் இருக்கிறவளை போல் அழிக்கிற தேவன் இல்லை, உங்ககிட்ட இல்லைனாலும் என் தேவன் பார்த்துக்கொள்ள விசுவாசமாக சொல்லும். இது கெஸ்ட்டை விட்டுரு, என் டாக்டர்ஸ் அனுப்புகிறேன், நீ அவங்கள பார்த்துக்கணும். எதுக்கு தெரியல. கர்த்தர் பார்த்தார், அவர்களுக்கு குருட்டாட்டம் அனுப்பி அவங்களை துரத்தி விட்டார். இது நம்மால் எப்படி இருக்கு பாருங்க. லோத்து விசுவாசி, ஆபிரகாமோடு அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவத்தோடு கூட பயணம் பண்ணது. நடுவில் ஆள் அட்ரஸே இல்லை. அட்ரஸ் பார்த்துக்கிச்சு. இது ஏன்னா இது சரியில்லை. ஒரு தீர்க்கதரிசியோட நேரில் கீழ் வருகிற பொழுதே அதோட அனுபவம் வேறு. நான் சொன்ன நல்ல தீர்க்கதரிசி. இது பிச்சின்னு போகிறேன்னு போச்சு. இது போய் குடி பழக்கத்துக்கு ஆளாகி கெட்டு குட்டி சிவராகி செய்ய அது போச்சு. அது வாழ்க்கை. என்ன வார்த்தை பேசுகிறான் அந்த மனுஷன்? நீதிமானாகிய லோத்துன்னு வேதம் சொல்லுது, என் பெண்களை நான் அனுப்புகிறேன், நீ பார்த்துக்கோன்னு. இவர் கர்த்தருடைய தூதர்களை காப்பாற்றுறாரு. கர்த்தரோட தூதர் வந்ததே நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கடா. அடபாவி லோத்தே, கர்த்தருடைய தூதர்கள் வளாகத்துக்குள்ளே வருகிறது எதுக்கு? இவன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு, குடும்பத்தை அங்கத்தினர்களெல்லாம் காப்பாற்றுவதற்கு. இவன் கர்த்தருடைய தூதர்களை காப்பாற்றுவதற்காக பெத்த பெண்களை இவனை வழி அனுப்பி வைக்கிறான். நானும் அவர்களை அனுப்புகிறேன், அவர்களை பார்த்துக்கொள்ளணும். இப்படி பரிசுத்தம் தான்டா பேசு. அடிப்படையே பரிசுத்தம் தான். இயேசுவை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு பெத்த பிள்ளைங்களை அனுப்பி வைக்கிறானே இவன். என்ன அப்போ இவன்? அதனுடைய பொருள் என்னென்னா, மாம்ச கெண்ணம் கெட்டு போட்டோம், ஆனால் நான் சர்ச்சுக்கு போவேன், 6 நாள் இஷ்டப்படி வாழுவேன், சிலுவை போட்டு குடிப்பேன், சைட் டிஷ்ஷுக்கு ஜெபம் பண்ணி சாப்பிடுவேன். ஆனால் அந்த 6ஆம் நாளோ 7ஆம் நாளோ சண்டே அங்கே சர்ச்சில் உழுந்து கிடப்பேன். பேசுறதே அப்படி தான் இருக்கும். 6 நாள் இஷ்டப்படி ஜீவிப்போம், 7ஆம் நாள் போய் நான் சர்ச்சில் உழுந்து கிடப்பேன். பேசுகிறதே அப்படி தான் இருக்கும். 6 நாள் இஷ்டப்படி ஜீவிப்போம், 7ஆம் நாள் போய் நான் சர்ச்சில் உழுந்து கிடப்பேன். 7ஆம் நாள் போய் நான் சர்ச்சில் உழுந்து கிடப்பேன்.
6 நாள் போதை அவன் போய் விழுந்துடுறான். தேவ சமூகத்தில் சர்ச்சில் விழுந்து கிடப்பேன். அங்கேயும் விழுந்தாங்க கிடப்பியா? ஆமாம். தேவபக்தி, கிறிஸ்துவன் மனவாட்டி போச்சு. வாழ்கிற பொழுதே, படிக்கிற பொழுதே வாத்தியரம்மா சொல்லிவிடும், இது தேரும் தேராது, இது தருதில்லை, இது உருப்படாது, இது விளங்கும், இது விளக்காக இருக்கும், இது விளங்காவே விளங்காது. ஆனால் அது அதே மாதிரி தான் இருக்கும். பார்க்குறப்ப தெரிதில்லை. கையில் உங்களுக்கு நிறைய பொருளாதாரம் இருக்குது, பணம் இருக்குது, அது எப்படி பக்குவமாக வைக்கிறீங்கன்றது தானே. நீங்கள் பறி கொடுப்பீங்களா, இழப்பீங்களா, இல்லை நல்லா இருக்கணும் திருட்டு நான் மாற்றுவீங்களான்றது. அதே போல தான் விசுவாசியினுடைய பகுதியிலே சொல்லிடலாம். அவங்க சாட்சி, அவங்க நன்னடத்தை, அவங்களுடைய பரிசுத்த ஜீவியம், அவருடைய அபிஷேகம், விசுவாசிகளுக்கு இருக்கிற அபிஷேகமே சொல்கிறேன். சில விசுவாசிகள்லாம் நான் பார்த்துருக்கிறேன். என் தேவனாய் கர்த்தர் எனக்கு அப்படிப்பட்ட ஜனங்களை கொடுத்துருக்கிறார், காமிச்சு கொடுத்துருக்கிறார், எனக்கும் கொடுத்துருக்கிறார். உத்தம விசுவாசிகள் சாட்சி சொல்கிறேன். கொடுக்கறது இருந்தாலும் சரி, அவங்க சபை விஷயத்தில் இருந்தாலும் சரி, அவருக்கு வந்தாலே ஒரு பிரகாசம் இருக்கும். சும்மா வர மாட்டேன், எங்கே இருக்கிறதும் கூப்பிட்டு வருவான். ஏதோ அவங்களால முடிஞ்சது. ஆத்மாதாயம், ஞானம் உள்ளவன், உலகப்புறம் படிப்பா, அதெல்லாம் நான் சொல்லலை. வேதம் சொல்லுகிறது, ஞானம் உள்ளவன் ஆத்மாதாயம் செய்வான். யாராவது ஒருத்தரை கையில் பிடிச்சிட்டு வந்துடும். வா, ஏன் இதெல்லாம் எதிர்பார்த்து செய்யறதில்லை, யாரும் மெச்சிக்கோ செய்யலை. சத்தியத்து மீது இருக்க தாக்கம் அது ஒரு, அதெல்லாம் ஒரு கிருபை. இவன் கூப்பிட்டாலும் வர்றவன் வரான். நான் ரொம்ப பெருமைப்படுவேன். விசுவாசிகளுடைய ஜீவியத்தில் நான் ரொம்ப பெற்றோர்களை பார்த்து கொள்வது. நான் நிறைய விஷயம் கற்றுக்கொண்டிருக்கேன் விசுவாசிங்கிட்ட. போதிக்கிறது வேற, அவர் ஜீவியமே எனக்கு பிரசங்கமாக இருக்கும். இதெல்லாம் எங்கே இருக்கும்? எனக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட விசுவாசி கொடுத்துருக்காரு. ஐ ரியலி அட்மைர். ஏன்னா எனக்கும் அந்த அவங்க ஜீவியத்துக்கும் சம்மந்தம் இல்லை. நான் போதிச்செல்லாம் அப்படி ஆகல. அவங்க இயற்கையாகவே அவங்களுக்குள்ளே இருக்குது கர்த்தர் கிருபை. இல்லை, நான் அதெல்லாம் தூரத்தில் இருந்து பார்த்து ரொம்ப கையெடுத்து கர்த்தரை கும்பிடுவேன். என் தேவனே, நான் ஏமாத்திரம். இது எனக்கு விசுவாசி. அல்லேலூயா. ஏமாத்திரம் ஆண்டவரே, ஏமாத்திரம். நான் ஏமாத்திரம். உங்கள் அடியானுடைய வீடு ஏமாத்திரம். அடியான் உமக்கு செய்கிற ஊழி ஏமாத்திரம். என்னை போய் அழித்தீரே ஐயா, ஏமாத்திரம், ஏமாத்திரம் ஐயா. நான் தாழ்மை உள்ளவன் என்பதற்காக சொல்ல, உண்மையே சொல்கிறேன். அவங்க காட்ட விசுவாசியாக இருந்து காண்பிக்கிற கனிகள் பிரமிக்கப்படத்தக்கவை, ஆச்சரியப்படத்தக்கவை. அடிக்கடி எனக்கு இந்த வேதவாசனை ஞாபகம் வரும். மத்தேயுவில் சொல்லப்பட்டது, என் நாமத்தால் தீர்க்கதரிசனம் உரைத்தீர்கள், என் நாமத்தால் அற்புதம் செய்தீர்கள். எல்லாம் நம்மளை பற்றி சொல்கிற மாதிரியே இருக்கும். எல்லாம் சொல்லி வந்துட்டு லாஸ்ட்டு சொல்கிறப்போ ஒன்றும் பயமாக இருக்கும். உங்களை நான் அறியவில்லை, அக்கிரம சேர்க்காரன் என்னை விட்டு அகன்று போங்க. எளிமையாக இருக்கிற விசுவாசிகளுக்கு அங்கே இடம் இருக்குது. ஆயக்காரர்களுக்கும் பாவிகளுக்கும் வேசிகளுக்கு இருக்குதுன்னு போட்டிருக்கு, இல்லைன்னு சொல்ல. நான் சொல்கிறது விசுவாசி பங்கில் இருக்கிறவர்களுக்கு நல்ல இடத்துல போகிறவர்கள் உண்டு. அது சொன்ன இல்லையா சால்மன் ராஜா, அவ்வளோ ஞானம் தேவையில்லை இது பண்ணுற அட்டுக்குழுதுக்கு. சாதாரணமாக இருந்தாலே ஓரளவுக்கு ஜெயிச்சு வந்திருக்கலாம். மனவாட்டி சபைக்கும் மறுமனையாட்டிக்கிறதுக்கு வித்தியாசம் சொல்லியிருக்கிறேன். சபைக்குள்ளே 2 குரூப் இருக்கும். எது எப்படியா மாற்றிக்கொள்வது விசுவாசிகாரத்தில் தான் இருக்குது. நான் ரொம்ப விளக்கி அழகாக சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுருக்கணும். நீங்கள் தான் புரிஞ்சுக்கொள்ளணும், நான் மனவாட்டியா மறுமனையாட்டியா. என் துஷ்டகோணம், மறுமனையாட்டினுடைய துஷ்டகோணம் இருக்குதா, மனவாட்டியினுடைய தெய்வீக குணாதிசயம் இருக்குதான்னு பார்க்கணும். இதில் தான் நகை புடவை பட்டு சிட்டு பொட்டு எல்லாம் நான் வரதில்லை. இங்கே பிடிச்சாலே போதும். இது கஷ்டம், அது ஈஸி. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க இந்த குடும்ப ஆசீர்வாத குடுகிலே எங்களை சந்திக்க கிருபை செய்தீர். கர்த்தாவை இறங்கும் ஆசீர்வாதத்தை தாரும். மனவாட்டிக்குரிய ஆசீர்வாதம், வருகைக்குரிய சத்தியத்தை கேட்க கத்த கிருபை தந்ததுக்கு ஸ்தோத்திரம். ஏசுவை தெளிக்கிறோம் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழை நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை சகல வாரம் மறவாதே, ஆமென். கர்த்தராக இயேசுக்கு கிருபை பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த என்னை ஐக்கும் நம்ம நேரம் சதாக்காலம் சொல்ல பரிசுத்தம் இருப்பதாக, ஆமென். ஒரு அறிவிப்பு.